வந்து அவரை போற்ற சத்திய வசனங்களை கேட்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். ஜெபத்தோடு நாம் இன்றைக்குரிய பாடத்துக்கு கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, இந்த அருமையான புதிய நேரத்துல நாங்கள் ஒரு சிலராக ஒன்று கூடி வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் தூதை கொண்டு வருகிற அருமையான எல்டர் அவரோடு கூட நம்முடைய கிருபை இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அருமை சகோதரர் ஜெயகரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது நிறைந்த ஆசீர்வாதமாகவும் விசேஷமாக இந்த எதிர்காலத்துல நாங்கள் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும், நாங்கள் நடக்க வேண்டிய விதங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல வேளையில நம்ம வேத பாடத்திற்கு கடந்து போக இருக்கிறோம். நம்ம இதுல ஜெய்கர் அண்ணா இருக்காங்க. அவங்க நமக்கு இந்த நாளுக்கு பாடத்தை நடத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக எந்த ஆவியானவரை கொண்டு அவருடைய வேதத்தை உயர்த்தி பிடித்தாரோ அவர் மூலமாக வேதத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் கிருபை செய்வார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். காலம் கடைசியாக இருக்கிறது, கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற நம்பிக்கை உண்டாயிருப்பதனால அந்த விசுவாசத்தின் அடிப்படையில கடைசி காலத்தில தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வரப்பட போகிற வஞ்சகத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த வாய்ப்பின் போது, கடந்த மாதத்தில வேதாகமத்தை அழிப்பதற்கு பிசாசானவன் எப்படியெல்லாம் பிரயாசப்படுகிறார் என்பதையும், கர்த்தர் இந்த கடைசி கால தேவனுடைய ஜனத்திற்கு பிசாசானவனுடைய அந்த வஞ்சகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு, வேதாகமத்தை பாதுகாத்து கொடுப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசியை அவர் வேதத்திலே வெளிப்படுத்தி இருப்பதை பார்த்தோம். ஆண்டவருடைய திருச்சபை, கடைசி கால சபை ஒரு தீர்க்கதரிசியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற உண்மையை அறிந்தோம். கடைசி கால திருச்சபை என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தை தீர்க்கமாய் ஆராயும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரம், 10வது அதிகாரம், 14வது அதிகாரத்தை ஆராயும் பொழுது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை கர்த்தராலே அழைக்கப்பட்ட ஒரு திருச்சபை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய ஊழியத்தை முடிப்பதற்காக, இந்த உலகம் முழுவதும் அவருடைய சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வதற்காக தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை என்பதையும், அந்த சபைக்கு ஒரு தீர்க்கதரிசி இருப்பார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இந்த திருச்சபை திருமதி எலன் ஜி ஒயிட் என்பவர்களுடைய வார்த்தைகளை தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு சொன்னதாக நம்புகிறது. எலன் அவர்களை ஒரு தீர்க்கதரிசியாக இந்த திருச்சபை ஏற்றிருக்கிறது. திருச்சபைக்கு உள்ளாகவும் திருச்சபைக்கு வெளியேயும் அநேக இந்த தீர்க்கதரிசியை எதிர்த்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கும் பொழுது, அவர்களுக்கு எதிராக ஏவுகணைகளை ஏறி இருக்கும் பொழுது, மிகவும் கடுமையான வார்த்தைகளினாலே அவர்களை வர்ணித்து இருக்கும் பொழுது, இன்றும் திருச்சபையில இவர்களை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக
இவர்கள் தேவனாலே வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். இதன் அடிப்படையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்லை. தீர்க்கதரிசி எலன் ஜி ஒயிட் அவர்கள் உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசி தானா? இந்த திருச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பெண்மணி உண்மையிலேயே தேவனாலே வழிநடத்தப்பட்டார்களா என்பதை நாம் அறிய போகிறோம். கொஞ்சம் நேரம் எடுக்கும், பொறுத்து இருந்து நீங்கள் பொறுமையாய் கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்னையோட இந்த டாபிக்கை நான் முடிக்க வேண்டும் நினைக்கிறேன். இன்னொரு வாரத்துக்குள்ள கலந்து செல்ல நான் விரும்பவில்லை. நம்ம வேதாகமத்தை ஆராயும் பொழுது மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். தேவன் அவருடையவைகளை சோதித்து அறிய எச்சரிக்கிறார். நீங்க 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த திருச்சபை திருமதி எலன் அவர்களை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்கு மிக மிக முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. அவர்கள் இந்த தீர்க்கதரிசியுடைய செயல்பாடுகளையும் வார்த்தைகளையும் தீர்க்கமாய் ஆராய்ந்து சோதித்து பார்த்து வேதத்துக்கு இசைவாக அவருடைய செயல்பாடுகள் இருப்பதனாலே திருமதி எலன் அவர்களை சபை ஒரு தீர்க்கதரிசியாக அங்கீகரித்திருக்கிறது. எப்படி சோதித்தார்கள்? எதன் அடிப்படையிலே ஆராயப்பட்டது? வேதம் சொல்லுகிறதுக்கு இசைவாக இந்த தீர்க்கதரிசி இருக்கிறார்களா என்பதை இன்னைக்கு இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை மிகவும் பிரபலமானவர்கள் கொஞ்சம் கீழே தாழ்த்தி வைத்திருக்கும் பொழுது அதை தூக்கி பிடிப்பதற்காக, வஞ்சகத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த செய்தி இன்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தீர்மானித்திருக்கிறேன். எரேமியாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆவது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உங்களுக்குள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கு அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனங்களை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம தீர்க்கதரிசி என்று சொல்ல மாத்திரத்துல கண்ண மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகள் சொல்றதை கேட்காதையா அப்படின்னு சொந்தத்தில் சொல்லுகிறார். அதனால தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கேட்காத என்கிற ஒரு எச்சரிப்பு இருப்பதனால திருமதி எலன் அவர்களுடைய எழுத்துக்களை நாம் தேவ ஆவியானவருடைய ஏவுதலின்படி எழுதப்பட்ட எழுத்துக்களாக ஏற்றுக்கொள்ள கூடுமா என்பதை சோதித்து அறிய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. 21வது வசனத்துல, எரேமியா 23-21வது வசனத்துல, அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களுடைய நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு எச்சரிப்பு நமக்கு இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் தேவனாலே தீர்க்கதரிசியாய் அங்கீகரிக்கப்படாத நிலையில கூட தங்கள் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி ஓடுகிற ஓட்டத்தை நாம் பார்க்கலாம். அநேக தங்களை தீர்க்கதரிசிகளாக சொல்லிக் கொண்டு ஓடுகிற ஓட்டத்தை பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் அவர்கள் செயல்பாடுகளும் வார்த்தையும் போதனையும் வேதத்துக்கு எதிராக இருந்தாலும் அவர்கள் தங்களை ஒரு தீர்க்க தரிசியாக அங்கீகரிக்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்ய முடிகிறது என்று சொல்ல பார்க்க முடிகிறது. மத்திய 7ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம் சொல்கிறது, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு எச்சரிப்பு இருக்கிறது, புதிய ஏற்பாட்டுக்கு போன அநேக எச்சரிப்புகளை சொல்றாரு. மத்திய 24ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்துல அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கடைசி காலத்துல தீர்க்க தரிசிகள் என்கிற போர்வையில அநேகர் எழும்பி தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லும்போது நாம் எவ்வளவு ஜாக்கிரதாக சோதித்து அறிய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிக்கும் போது கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களும் இருந்தார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது நிச்சயமாக உண்மையான தீர்க்கதரிசி இருப்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம் சொல்கிறது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
நம்ம கண்டிப்பாய் நம்ம அறிந்திருக்கிற அந்த உபதேசத்தை வேதத்தின் அடிப்படையிலே சோதித்து அறிய வேண்டியது மிக 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 அவசியம். மறந்து விடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்ம ஓடுகிற ஓட்டம் சரிதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். வஞ்சகனினாலே வஞ்சிக்க விடாதபடி வேத வாக்கியங்கள் மூலமாக நான் அறிந்திருக்கிற உபதேசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு அதிலே எவ்வளவு ஆழமாக நிலைநிறுத்தப்பட முடியுமோ அவ்வளவு ஆழமாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகே, எலன் ஒரு தீர்க்கதரிசியா? ஒருவந்த பாடத்தை நான் முடிக்கும்போது இல்ல அவங்க தீர்க்கதரிசி இல்ல அப்படின்னு சொல்லி முடிப்பேன். ஆச்சரியப்பட்டாதீங்க, அவங்க தீர்க்கதரிசிக்கும் மேலே என்பதை அறிவீர்கள். தீர்க்கதரிசிக்கும் மேலே அவனுடைய செயல்பாடு இருந்தது என்பதை அறிவீர்கள். நம்ம படிப்போம். ஏன் ஒரு தீர்க்கதரிசியா? அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. அவங்க நவம்பர் 26 1827 ராபர்ட் மற்றும் இவானஸ் ஹார்மோன் என்பவர்களுடைய இந்த தம்பதியார்களுக்கு குழந்தையாக பிறந்தார்கள். அவர் ஒரு 9 வயது இருக்கும் பொழுது, அவர்கள் 3ஆவது வகுப்பு படித்திருக்கும் பொழுது, பள்ளிக்கூடத்தை முடித்துக்கு வரும் பொழுது, பள்ளிக்கூடத்தில் என்ன பிரச்சனை நடந்தது நமக்கு தெரியல. ஒரு மாணவி ஒரு கண்ணை தூக்கி எறிய அவங்க அது கண்ணத்துல பட்டு மிகப்பெரிய விபத்து, சாதாரண விபத்து அல்ல, மிகப்பெரிய விபத்து. இந்த சகோதரி நீண்ட காலம் வாழ மாட்டார்கள் என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு, அவர்கள் முடமாக்கப்பட்ட ஒரு நிலை. கிட்டத்தட்ட 3 வாரங்கள் அவங்க படுக்கையில சுயநினைவு இல்லாதபடி இருந்தாங்க. அப்படி ஒரு பேக்ரவுண்ட். அதுக்கு படிப்பை தொடர முடியல. 3ஆவது வகுப்பு மாத்திரமே படித்த ஒரு பெண்மணி தான் எலன் ஜி ஒயிட். அதுவும் முழுமையான சரீர ஆரோக்கியம் உடையவர்கள் அல்ல, அதிக நாட்கள் வாழ மாட்டார்கள் என்று கைவிடப்பட்ட ஒரு நிலை. 1844 ஞானஸ்நானம் பெற்று பாப்டிஸ்ட் சபையினுடைய அங்கத்தினராக மாறினார்கள். அவங்க கிட்டத்தட்ட அவர்களுக்கு 12 வயது இருக்கும்போது தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். 14 வயது இருக்கும்போது அவர்கள் ஞானமுழுக்கு எடுத்து பாப்டிஸ்ட் சபையினுடைய அங்கத்தினராக மாறியது அவருடைய சரித்திரம். அவங்க 17வது வயதுல, அவங்க இன்னைக்கு உரிய நிலையின்படி 18வது வயது ஒரு மேஜர் அப்படிங்கிற ஒரு நிலை, ஒரு மைனராக இருக்கும் பொழுது 17வது வயதிலே அவர்கள் முதலாவது தரிசனத்தை கண்டார்கள். ஆகஸ்ட் 1846 ஜேம்ஸ் ஒயிட் அவர்களை திருமணம் செய்தார். ஜேம்ஸ் ஒயிட் அவங்களுடைய செயல்பாட பார்த்து உண்மையிலே இவங்க தேவ ஆவியினால வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதை அறிந்து அந்த பெண்மணியை, சரீர பலவீனம் உள்ள பெண்மணியை தன்னுடைய துணையாக ஏற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்து அந்த திருமணம் நடந்தது. அவர்கள் ஜூலை 16 1915 காலமானார். அவங்க ஆயுசு காலம் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த சூழ்நிலையில அவங்க கிட்டத்தட்ட 87 ஆண்டுகள் வாழ்ந்து 70 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்து தேவனை குறித்த தீர்க்க தரிசனங்களை பெற்று அநேக புஸ்தகங்களை எழுதிய ஒரு பெண்மணி தான் இந்த எலன் ஜி ஒயிட். சரி, அவங்க என்னெல்லாம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்க எழுத்துக்களை குறித்து படிக்கும் பொழுது அவங்க 50,000 பக்கங்கள் கைப்பிரதிகள், கைனால எழுதி மேனஸ்கிரிப்ட் ரிலீஸ் சொல்லுவாங்க, 50,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். 5000 கால பத்திரிகைக்கு கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். 40 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். 70 ஆண்டுகளில் 2000 தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பார்த்திருக்கிறார்கள். 140 மொழிகளில் அவர்கள் எழுதப்பட்ட ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்கிற புஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சில பெண்மணி யார் அப்படின்னு பேக்ரவுண்ட பார்த்தா ரொம்ப ரொம்ப சரீர பலவீனமான ஒரு பெண்மணி, படிப்பில் அறிவில்லாத ஒரு பெண்மணி. அவர்கள் தேவனாலே அழைக்கப்பட்டது எப்படி பலப்படுத்தப்பட்டார்கள், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், அவர்கள் எழுத்தினுடைய அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமான ஒரு செயல்பாடை பார்க்கிறோம். இதெல்லாம் வச்சு நம்ம அவங்க தீர்க்கதரிசி சொல்லலாம். அவங்க தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்கு, அதனால நாங்க தீர்க்கதரிசி அப்படி நம்ம சொல்லலாம். நம்ம அவசாயத்திற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். மத்த 24ஆம் அதிகாரம் 24வது வசனம். எனவே கள்ள கிறிஸ்துவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கவர்களையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பொதுவாக தீர்க்கதரிசி என்று சொன்னால் அடையாளம் அற்புதம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. ஆனா
அடையாள அற்புதத்தை யாரும் செய்வா அப்படின்னு சொல்லும் போது கள்ள தீர்க்கதையும் செய்வார்களா? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்கி வரப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. ஒரு தீர்க்கதரிசிய நம்ம எதன் அடிப்படையில ஒரு முடிவு செய்திடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அற்புதங்களின் அடிப்படையில இவங்க தீர்க்கதரிசி என்கிற முடிவுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வந்து விடக்கூடாது. 13ஆம் அதிகாரம் முதல் 3 வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாயும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பார் என்று குறிப்பாய் சொன்னாலும், காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவர் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்துமோடும் அன்பு புரிகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. ஒரு பெரிய காரியம். ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு அடையாளம் அற்புதங்களை செஞ்சா கூட அது நடந்தாலும் கூட நீ அவனை பின்பற்றாத. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் அவனை சோதிக்கிறேன். அப்போ நான் தீர்க்கதரிசி யாரு, எப்படிப்பட்ட தன்னுடையவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, வேதத்தின்படி இவர்கள் உண்மையிலே தீர்க்கதரிசி தானா, இவருடைய உபதேசம் வேதத்தோடு சேர்ந்திருக்கிறதா என்கிற தெளிவாய் அறிந்து தீர்க்கதரிசியை அங்கீகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறது. ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. இதை யோவான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லும் பொழுது அவன் எவ்வளவு அற்புதங்களை அடையாளங்கள் செய்திருப்பான் என்று வேதம் பதிவு செய்யும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 41வது வாக்கியத்துல, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். ஒரு அற்புதம் சொல்லலாம், வார்த்தைகள் மிக தெளிவாக இருந்தது, வேதத்தை தூக்கி பிடிக்கிறதாக இருந்தது. அப்ப அற்புதத்தையும் அடையாளத்தையும் வைத்து நம்ம என்ன செய்ய போறதுல ஒரு தீர்க்கதரிசியை இடம் போட போறது. எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தாலும் அவன் பொய்யான தீர்க்கதரிசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அந்த தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகள் அப்படி அவர்கள் தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது, சொப்பனங்களை காணும் பொழுது, தரிசனங்களை காணும் பொழுது அவருடைய சரீர நிலை எப்படி இருந்தது என்று அறிந்து கொள்வதற்கு போறோம். தரிசனத்தின் போது தீர்க்கதரிசியுடைய வெளி தோற்றம், நம்ம ஒரு தீர்க்கதரிசி தரிசனம் பார்க்கும் பொழுது அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேதம் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறது. தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், 9வது வசனம், 16வது அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனத்தை வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இயல்பான பலத்தை இழந்து விடுவான். அவன் தரிசனம் பார்க்கும் போது இயல்பான பலம் இல்லாமல் போய்விடும். இன்னும் 18, 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தீர்க்கதரிசிகள் பலப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் நீங்க தானியேல் 10, 17 பார்க்கும்போது சுவாசிப்பது இல்லை, அவர்கள் சுவாசம் அவர்கள் இருக்க போறது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2, 4, 3, 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து அவர்களுக்கு நினைவு இருக்காது என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த தீர்க்கதரிசி எலன் ஜி ஒயிட் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் 2000 கிட்ட அவர்கள் சொப்பனத்தையும் தரிசனங்களையும் கண்டிருக்கிறார்கள் என்று கணக்கிடப்பட்டு இருக்கிறது. அந்த சொப்பனம் தரிசனமும் ஒரு நிமிடத்தில் இருந்து 3-4 மணி நேரம் வரைக்கும் நீண்ட தரிசனங்கள் உண்டு. ஒரு நிமிடத்துல மாத்திரம் ஒரு தரிசனம் பார்த்திருக்கிறார்கள், 3-4 மணி நேரமும் அவர்கள் தரிசனங்களை பார்த்திருக்காங்க. அந்த சூழ்நிலை அவருடைய கணவன் அவர்களோடு கூட இருந்து பதிவீடுகளை பார்க்கிறோம். அனைவரும் பதிவிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த குறிப்பை எடுத்திருக்கிறேன். லைஃப் இன்சிடென்ட்ஸ் பக்கம் 272, 73 ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஜி ஒயிட் அவருடைய கணவன் எழுதியது. தரிசனத்தில் அவளுடைய நிலையை பின்வாறு விவரிக்கலாம். தன்னை சுற்றி உள்ள எல்லாவற்றையும் பற்றி அவள் முற்றிலும் நிலையிலிருந்து இருந்தார். இது மிகவும் கடினமான சோதனைகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த உலகத்தில் இருந்து அகற்றப்பட்டு பரலோக மனிதர்களின் முன்னிலையில் அவளையே பார்க்கிறார். அவள் சுவாசிக்கவில்லை. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. கேண்டில் எல்லாம் கொண்டு போய் மூக்கு முன்னாடி வச்சு காத்து போதெல்லாம் பார்த்த இதெல்லாம் உண்டு.
வெவ்வேறு காலங்களில் 15 நிமிடங்கள் முதல் 3 மணி நேரம் வரை இருந்த தரிசனத்தில் அவள் தொடர்ந்து முழு காலகட்டத்தில் மூச்சு இல்லை. 3 மணி நேரம் தரிசனம் பார்த்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மூச்சு இல்லை. கண்களின் ஒரு சில அங்கங்களுக்குள் வைத்திருக்கும் மிகவும் புத்திசாலத்தனமான பொருட்கள் கூட வேறுபடுத்தி காட்டும் அவளுடைய சக்தி திரும்புகிறது. ஆனால் படிப்படியாக சில நேரங்களில் 3 மணி நேரம் முழுமையாக நிறுவப்படவில்லை. அவங்க வெளியே வந்த பிறகு அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு திரும்புகிறதை அவர்கள் பார்த்திருக்காங்க. இது கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்கிறது. ஆனால் அவளுடைய கண் பார்வை குறைந்த நிலையில் இல்லை. கடந்த 23 ஆண்டுகளில் 1 முதல் 200 தரிசனங்கள் அவளுக்கு இருந்திருக்கலாம். இவை கிட்டத்தட்ட ஒவ்வொரு வகையான சூழ்நிலையிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஒரு அற்புதமான ஒற்றுமையை பராமரிக்கின்றன. மிகவும் வெளிப்படையான மாற்றம் என்னவென்றால், கடந்த ஆண்டுகளில் அவளின் இடைவெளி குறைந்து அடிக்கடி கொடுக்கப்பட்டன. ஆனால் மிகவும் விரிவானவை. ஜெபத்தில் தலைமுழிந்த போது அவள் அடிக்கடி தரிசனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். பல முறைகளில் ஆர்வத்துடன் சபையில் உரையாற்றும் போதும் தனக்கு சுற்றிலும் இருப்பவர்கள் எதிர்பாராத விதமாக அவள் உடனடியாக தரிசனத்துக்குள் சரண் அடைந்தார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்ப கரெக்டா இருக்க, சுவாசிக்கலையா, பலம் இருந்திருக்காங்க, பலப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு திருமதி இளஞ்சி வயிற்ற இந்த சபை தீர்க்க தரிசியா ஏற்றுச்சா இல்லைங்க. அதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசிக்கு தேவையான இருக்கக்கூடிய ஒரு அனெக்ஸ், அதாவது ஒரு இணைப்பு. இதெல்லாம் ஒரு இணைப்பு தான். இதை மாத்திரம் வைத்து ஒரு தீர்க்க தரிசிய நம்ம தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற மனநிலை நம்முடைய முற்பிதாக்களிடத்துல இருந்தது. நேரம் ஜனவரி 19, 1950 FM வில்காஸ் அப்படிங்கிறவர் எழுதுனது. ரைட்டிங்ஸ் கிடையாது. இருப்பினும் இந்த உடல் வெளிப்பாடுகளை திருமதி ஒயிட்டுக்கு தெய்வீக அழைப்பின் முக்கிய உறுதியான ஆதாரமாக நாம் கருதவில்லை. அந்த வெளிப்படையான உடல் செயல்பாடுகளை வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய அழைப்புக்கு இதுதான்ப்பா ஆதாரம் நம்ம கருதல. மாறாக அவை துணை அல்லது பங்களிப்பு ஆதாரமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு இது. ஆனா இதை காட்ட முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. தெய்வீக ஊழியத்திற்கு அவரை அழைத்ததற்கான பெரிய ஆதாரம் தீர்க்க தரிசன முன்னறிவித்தலுக்கு அவருடைய வேலையின் பதிலில் காட்டப்பட்டது. ஆண்டுகள் முழுவதும் அவருடைய ஊழியத்தை வகைப்படுத்திய ஆய்வில் வேதாகமத்தின் போதனைகளுக்கு அவருடைய போதனைகள் பொருந்தி இருப்பதில் பல நெருக்கடிகள் அவருடைய சபையை காப்பாற்ற தேவனால் அவர் பயன்படுத்தப்பட்ட திட்டவட்டமான செயலில், மேலும் அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் எல்லா ஆண்டுகளிலும் அவருடைய ஊழியம் பலனளித்தது மற்றும் அவருடைய உழைப்பின் விளைவாக இன்னும் தோன்றுகிறதின் மூலம் காட்டப்பட்டது. சும்மா தோட்டத்தை வைத்து நம்ம சபை திருமதி எலன் அவர்களை ஒரு தீர்க்கதரிசியாக அங்கீகரிக்கவில்லை. அவர் செயல்பாடுகள் முழுமையா 70 ஆண்டுகள் அவங்க சபையோடு இருந்து செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். சரி, இப்ப நம்ம சோதிக்க போவோம். முதல் சோதனை, ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்க வேண்டிய முதல் சோதனை என்னாகும்? 12ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்கு ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தீர்க்க தரிசனத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். ஒரு தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் எப்படி பேசுவார் என்று சொல்லும் பொழுது தரிசனத்திலும் சொப்பனத்திலும் பேசுவேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த திருமதி எலன் அவர்கள் தரிசனம் கண்டார்களா என்று சொல்லி பார்த்தால், நான் நிறைய தரிசனங்கள் பார்த்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 2000 தரிசனங்களை பார்த்திருக்கிறார்கள். 15 நிமிடத்திலிருந்து 3 மணி நேரம் போன தரிசனங்கள் இருக்கிறது. அந்த அளவுக்குலாம் பெரிய பெரிய தரிசனங்களை பார்த்திருக்கிறார்கள். 2000 தரிசனங்களை பார்த்திருக்கிறார்கள். அவங்க தரிசனத்தை பார்த்ததுல மிக முக்கியமான குறிப்புகளை எடுத்து உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். காஸ்பல் ஒர்க்கர்ஸ் பக்கம் 302 எழுதுறாங்க. அவங்க தரிசனத்துல என்ன நடந்துச்சு எழுதுறாங்க பாருங்க. ரொம்ப கவனமா கேளுங்க. அப்பதான் அந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆரம்ப அனுபவத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தின் வெளிச்சத்தில் விசுவாசத்தில் நாம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அந்த நேரத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக தவறு நம் மீது அழுத்தியது. துவக்கம், சபையினுடைய துவக்கம். நான் ஏமாற்றத்திலிருந்து வெளியே வந்த பிறகு ஒவ்வொரு ஆளாளுக்கும் ஒவ்வொரு தவறான உபதேசங்களை உள்ள கொண்டுட்டு வர்றதை அவங்க பாக்குறாங்க. ஊழியக்காரர்கள் மற்றும் பேரறிஞர்கள் புதிய கோட்பாடுகளை கொண்டு வந்தனர். இப்பவும் வருதுங்க, புதுசா கோட்பாடு வருது, புதுசா பேசுறாங்க. நாங்கள் தேவ வசனங்களை அதிக ஜெபத்தோடு தேடுவோம். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை எங்கள் மனங்களில் கொண்டு வருவார். நாங்க ஆண்டுட்டோம். இங்க அப்படி தேடுறதும் இல்லை. இப்போ
இப்ப எங்க நம்ம அப்படி உட்கார்ந்து வேதத்தை தேடுறோம்? அந்த பாஸ்டர் வாயில வந்துடாதா, இந்த பாஸ்டர் வாயில கூடி ஜெபித்து வேதத்தை ஆராய்கிற அனுபவம் இருக்குதா? இந்த ஜூம் எப்ப முடியும் அடுத்த ஜூம் போகணும், அடுத்த ஜூம் எப்ப முடியும் அடுத்த ஜூம் போகணும், வீட்டுக்கு போக படுக்கணும்னால அது இருக்க படுத்துட வேண்டியது. ஆனா ஒண்ணுமே மனதில் இருக்காது, ஒண்ணுமே மனதில் இருக்காது. படிச்சிருக்காங்க பாருங்க, எப்படி படிச்சிருக்காங்க பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை எங்கள் மனங்களில் கொண்டு வருவார். சில நேரங்களில் முழு இரவுகளும் தேவ வசனங்களை தேடுவதற்கும் தேவனிடம் வழிகாட்டுதலை கேட்பதற்கும் அர்ப்பணிக்கப்படும். அதே முழு ராத்திரி இருந்து தேடி இருக்கிறாங்க. சரிங்களா? அர்ப்பணிப்புள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் கூட்டம் இந்த நோக்கத்திற்காக கூடின. இதுதான் ஒரு நோக்கங்க. உட்கார்ந்து வேதத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். விலங்குல உடனே உட்கார்ந்து மண்டி போட்டி ஜெபித்து ஆண்டவரை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவைகளெல்லாம் தேடி ஆராய்கிற அனுபவம் எங்க இருக்கு நீங்க சபையில? ஆனா இருந்துச்சு. அதனால இவ்வளவு சத்தியம் பேசிக் கொண்டு இருக்கிறோம். கூடினர் நல்ல கவனம் கேளுங்க. தேவனுடைய வல்லமை என் மீது வரும், மேலும் உண்மை எது தவறு எது என்பதை தெளிவாக வரையறுக்க நான் அதிகாரம் அளிக்கப்பட்டேன். தேடி பாட்டு கிடைக்கலனா ஆண்டவர் இந்த பெண்மணியின் மீது அவருடைய வல்லமையை உபயோகித்து அவருடைய தரிசனத்துல காட்டி சத்தியத்தை தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கிற சத்தியம் சாதாரண உபதேசம் அல்ல. அதை உதாசீனப்படுத்தி விட முடியாது. அந்த முற்காலத்தில் போடப்பட்ட விதைகளை ஒதுக்கி விட முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த உபதேசங்களும் அந்த வார்த்தைகளும் தேவனாலே நமக்கு வழங்கப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டது என்று மறந்துவிடக்கூடாது. எங்கள் விசுவாசத்தின் முக்கிய பகுதிகள் இவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டதால் எங்கள் கால்கள் ஒரு வடிவான அடித்தளத்தின் மீது வைக்கப்பட்டன. பரிசுத்த ஆவியின் வெளிப்பாட்டின் கீழ் நாங்கள் சத்தியத்தை ஒன்றின் பின் ஒன்றாக நுட்பமாக கவனித்து ஏற்றுக்கொண்டோம். நான் தரிசனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எனக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும். இங்க தரிசனம் டைம் பாசிங் தரிசனம் இல்ல, வேதாகமத்தை விளங்கிக் கொள்வதற்கான தரிசனம். அவங்க ஆண்டவர் தரிசனத்தில் எடுத்து இந்த பார் வெளிச்சம் எப்படி இருக்கிறது, இந்த பார் உபதேசம் எப்படி இருக்குது, நான் இப்படி செய்ய போறேன் எல்லாம் அவர்களுக்கு காட்டி அப்படி உறுதிப்பட்ட சபைதான் இந்த சபைத்துறையா இருக்க வேண்டிய சபை. அவங்க பார்த்த தரிசனம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சபையை சத்தியத்திற்குள் நிலைநிறுத்துவதற்காக, தேவனுடைய சபையை வேதத்தை நோக்கி போக செய்வதற்காக, தெளிவான தனித்துவமான ஒளிக்கதிர்கள் வெளிச்சம் பிரகாசிக்கின்ற இடத்தில் நாம் நிலைநாட்டப்படும்படி பரலோக விஷயங்கள் மற்றும் பரிசுத்தல பற்றிய விளக்கங்கள் எனக்கு வழங்கப்பட்டன. தரிசனத்துல வேதாகமத்திற்கான விளக்கங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. A sketch of the Christian experience and views of Andrew White, பக்கம் 62 இருந்து 63 வரை. ஒரு அருமையான குறிப்பு. என்ன அவங்க தரிசனத்தை எல்லாம் பார்த்தார்கள் என்பதை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். அன்புள்ள வாசகர், எனது சகோதர சகோதரிகளுக்கான கடமை உணர்வும் ஆத்துமாக்களின் இரத்தம் என் ஆடைகளில் காணப்படக்கூடாது என்ற விருப்பமும் இந்த சிறிய வேளையில் என்னை ஆளுகின்றன. என்ன ஒரு மனசு பாருங்க. ஒரு ஆத்மாவுடைய அழிவுக்கு இவர்கள் காரணமாக இருந்து விடக்கூடாது என்கிற ஒரு மனசு. பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படியாயினும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற மனது. கவனம் கேளுங்க. திரளானவர்களின் மனதில் தரிசனோடான தொடர்பில் இருக்கின்ற அவநம்பிக்கையை நான் அறிவேன். நிறைய பேர் தரிசனத்தை நம்புறது இல்லை. இன்னைக்கு இருக்கிறாங்க, நம்ப மாட்டாங்க. மேலும் கிறிஸ்துவுக்கு எதிர்பார்க்கிறவர்களாக வெளிப்படுத்துகிற அநேகர் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்று கற்பிக்கிறவர்கள் அவைகளை எல்லாம் சாத்தான் என்று அழைக்கிறார்கள். ஐயா, தரிசனங்கள் எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன் உண்மைதான் இருக்கிறான், பரலோகத்துக்கு போறேன்மா, சீக்கிரம் வாரேன்பா, அவன் இதெல்லாம் சாத்தானுங்க, ஏதாவது சும்மாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத்தையவர்களிடமிருந்து நான் அதிக எதிர்ப்பை எதிர்பார்க்கிறேன். தேவனுக்கு அது என்னிடம் தேவை என்று நான் உணரவில்லை என்றால் நான் எனது கருத்துக்களை இப்படியாக பகிரங்கப்படுத்தி இருக்க கூடாது. சத்தியத்தை சொல்லும், சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி பாருங்க. You cannot shine, you cannot shine. இது சிலரின் வெறுப்பையும் அவமதிப்பையும் அழகியமாய் அழைக்கும். ஆனால் நான் மனிதனை விட தேவனுக்கு அதிகம் பயப்படுகிறேன். தேவன் அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்க செய்திகளை எனக்கு முதலில் வழங்கும் போது so faithful in her work. கேட்டுக்கிறேங்க. அவங்க மனசு இப்படி இருந்துச்சு, இது மாதிரிலாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடக்கும், நான் தாங்கிக்க ரெடியா இருக்கேன், எனக்கு தேவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லக்கூடிய காரணம் சொல்லப்படு பாருங்க. தேவன் அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்க செய்திகளை எனக்கு முதலில் வழங்கிய போது அவற்றை அறிவிப்பது எனக்கு கடினமாக இருந்தது.
சத்தியத்தை சொல்றது அவருக்கு கடினமாய் இருந்துச்சாம். ஆண்டவர் சொல்றத ஜனங்களுக்கு திருப்பி சொல்றதுக்கு கடினமாய் இருந்ததாம். அவர்களை துக்கப்படுத்துவதற்கு பயந்து அவற்றை முடிந்தவரை எவ்வளவு மென்மையாக்க முடியுமோ அவ்வளவு மென்மையாக்கி நான் அடிக்கடி அவர்களை சாந்தப்படுத்தினேன். ஆண்டவர் சொல்லிருக்கிற உபதேசத்தை எனக்கு அப்படியே சொல்ல முடியலப்பா, எனக்கு கொஞ்சம் கலக்கம் இருந்தது, கொஞ்சம் பயந்தேன். அதை எப்படிலாம் கொஞ்சம் வார்த்தை சாலங்கள் போட்டு அதை மெருகூட்டி அதை வெகுவாக்கி நாங்க சாந்தப்படுத்துற மாதிரி நாங்க சத்தியத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. செய்திகளை தேவன் என்னிடம் கொடுத்தது போல அவைகளை அறிவிப்பது ஒரு பெரிய சோதனை. உண்மைதாங்க, சத்தியத்தை அறிவிப்பது பெரிய சோதனை. நடக்கிறது பாருங்க. இயேசுவின் பிரசனத்திற்குள் தரிசனத்தில் நான் அழைத்து செல்லப்படும் வரை அவங்க தரிசனத்துக்கு போறாங்க. இயேசுவின் பிரசனத்துக்குள்ளான தரிசனத்துக்கு போறாங்க. நான் இவ்வளவு விசுவாசம் அற்றவர் என்பதை நான் உணரவில்லை. ஐயா, ஆண்டவருடைய பிரசனத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது. மற்றும் அத்தகைய போக்கின் ஆபத்தையும் பாவத்தையும் பார்க்கவில்லை. அவர் என்னை ஒரு முகச்சுளிப்புடன் பார்த்து சத்தியத்தை சத்தியமா சொல்லாம, ஐயோ உன்னால இருக்கிற கூட்டம் தப்பா நினைச்சிருமோ, வேதனையா நினைச்சிருமோ, ஏதாவது இன்னைக்கு வர்ற நாளைக்கு வராம போயிருவாங்களோ இல்லையா? இந்த ஜூம்ல முதல்ல 30 பேர் இருந்தாங்க, இப்ப 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் 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 பாலிசா பேசுவோம் அப்படின்னு நினைச்சா தேவன் நமக்கு நேராக முகத்தை சுழித்தார். அந்த சுழிப்பை யாரு பார்த்தாலும் சொன்னா எலன் ஜி ஒயிட் அவங்களுடைய தரிசனத்திலே பார்த்தார்கள். என்னை விட்டு முகத்தை திருப்பினார். நான் அப்போது உணர்ந்த பயங்கரத்தையும் வேதனையும் விவரிக்க முடியாது. நான் அவர் முன் என் முகங்குப்புற விழுந்தேன். ஆனால் ஒரு வாக்கியம் சொல்ல எனக்கு பலம் இல்லை. அந்த பயங்கரமான முகச்சிலிப்பிலிருந்து நான் மூடி மறைக்க எவ்வளவு விரும்பினேன். மலைகளும் பாறைகளும் எங்கள் மீது விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்தில் இருந்து ஆட்டுக்குட்டியாரின் கோபத்திலிருந்து எங்களை மறைத்துக் கொள் என்ற சத்தமிடும் போது காணாமல் போனவரின் உணர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை ஓரளவுக்கு என்னால் உணர முடிஞ்சது. அன்று கூப்பிட்டு காட்டுறாரு, நீ சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க பாரு, ஒரு பெரிய கூட்டம் அழிந்து போக போகிறது. அதை பார்த்த எனக்கு எப்படி இருக்கும் ஓரளவுக்கு என்னால் உணர முடிஞ்சு. தற்போது ஒரு தூதன் என்னை எழுந்திருக்க அழைத்தான். என் கண்களை சந்தித்த காட்சிகளை விவரிப்பது கடினமானது. ஐயா, கடைசி காலம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். சும்மா லகுவா போயிட முடியாது. தலைமுடியும் ஆடைகளும் கிழிந்திருந்த ஒரு கூட்டத்தின் எனக்கு முன் வைக்கப்பட்டது. அவனுடைய முகங்கள் வெற்றி மற்றும் தீகளின் காட்சியாக இருந்தன. ஒரு காட்சியை பாக்குறாங்க. அந்த சும்மா அவங்க ஊழியத்துக்குள்ள வர்றாங்க. இவங்க இவ்வளவு போல்ல எழுதுறதுக்கு காரணம் சும்மா இல்ல, அருமையான காரணம். அந்த ஒரு கூட்டம் வந்து ஆடை கிழிஞ்சி என்ன செய்யறது தெரியாம திகைத்துட்டு பயந்துட்டு கிடக்கிற அந்த ஒரு சூழ்நிலை கடைசி கால சம்பவத்தை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் என் அருகில் வந்து அவர்களின் ஆடைகளை எடுத்து என் மீது தேய்த்தார்கள். அவர்களின் ஆடைகளை எடுத்து என் மீது தேய்த்தார்கள். நான் என் ஆடைகளை பார்த்தேன். அவர்கள் இரத்தத்தால் கரைப்பட்டு இருப்பதையும் அந்த இரத்தம் என் ஆடைகளின் துளைகளை ஏற்படுத்துவதையும் பார்த்தேன். ஏன்னா அந்த விழுந்து போன அழியிற அந்த பிள்ளைகளுடைய ஒரு ரிசம்பிளன்ஸ் அவங்க ஆடை பற்றி சேர்க்கிறாங்க. அவங்க ரத்தங்களை படுதான் அது அவங்க அடையும் கிளிகிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். மீண்டும் நான் இறந்த ஒருவரை போல் என் உடன் வந்த தூதரின் காலடியில் விழுந்தேன். என்னால் ஒரு சாக்கும் சொல்ல முடியவில்லை. என் நாக்கு எல்லா பேச்சுகளையும் மறுத்தது. மற்றும் அத்தகைய பரிசுத்த இடத்திலிருந்து விலகி இருக்க நான் ஏங்கினேன். தூதன் மீண்டும் என்னை கால்களில் இருந்து நிற்க செய்து கூறினார், இது இப்போது உன்னுடைய நிலை அல்ல. அவங்க முடிச்சோம் அப்படின்னு நினைக்கிறதால இது இப்போ நிலை அல்ல. ஆனால் தேவன் வெளிப்படுத்தியதை மற்றவர்களுக்கு அறிவிக்க நீ புறக்கணித்தால் உன் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை உனக்கு தெரியப்படுத்த இந்த காட்சி உன் முன்னால் கடந்து சென்றது. நீ இதுவரை உண்மை உள்ளவராய் இருந்தால், நீ இறுதி வரை உண்மை உள்ளவராய் இருந்தால் ஜீவ விருட்சத்தை புசித்து ஜீவ தண்ணீரின் நதி அண்டையை குடிப்பாய். நீ மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் தேவனுடைய கிருபை போதுமானது. ஐயா, இது அவங்களுக்கு கொடுத்த தரிசனம் இல்லை, ஒவ்வொரு போதகனுக்கு உரிய தரிசனம். No compromise. No compromise. கொஞ்சம் விட்டு கொடுப்போம், அப்படி போயிடுவோம் இப்படி போயிடுவோம் அப்படின்னு சொன்னா அழிவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை அங்க வெளிப்படுத்துறாங்க. நான் அவருடைய ஒப்புதலை பெற்று அவருடைய பயங்கரமான முகச்சிலிப்பை உணராமல் இருக்க கர்த்தருக்கு தேவைப்படுகிற நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்ய நான் தயாராக இருந்தேன். இதுதான் அவருடைய ஊழியம்.
சும்மா ஏதோ ஒரு தரிசனம் தான் பார்த்தாங்க. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு அந்த தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் தயங்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் கூப்பிட்டு வான் பண்ணிட்டார். இப்படி நீ செய்வதா இருந்தா அந்த துன்மார்க்க கூட்டத்தில் இருப்பாய். மனிதன் முடிவு பண்ணாங்க, அப்பா நான் என்ன அவர் சொல்லுகிறாரோ அதை செய்வேன் என்று சொல்லி. இன்னும் தரிசனங்களை குறித்து என்ன எப்படிப்பட்ட தரிசனங்களை கொடுப்பாரு புரிய நினைக்கிறேன். புரியும் இல்லைன்னா மறுபடியும் போட்டு வாசித்துருங்க. ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகி தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்னத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு சோதனை என்னன்னா ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய ரகசியம் வெளிப்பட வேண்டும். நான் கொஞ்சம் அதை உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். என்ன ஆண்டவரே உமக்கு இந்த காலத்துல இந்த திருமதி தீர்க்கதரிசியா அழைக்கப்பட்ட காலத்துல ரகசியம் என்ன ஆண்டவரே நான் பார்க்கும் பொழுது மத்தேயு 25:13 வாசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினாலே விழித்திருங்கள். 24:36 வசனம், அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இன்னொரு வருஷத்துல வாஸ்தா அவனுக்கு தெரியும், அவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றையும் சொல்லாமல் செய்ய மாட்டார் சொல்லப்பட்டிருக்குது. கடைசிக்கான தீர்க்கதரிசி இவங்க மட்டும்தானே, இவங்க தானே சபையை வழிநடத்த போறாங்க. அப்ப இவங்களுக்கு ஆண்டவர் அந்த நாளை சொல்லி ஆகல, வேற யாருக்கும் சொல்ல முடியாதுல்ல, இவங்களுக்கு சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா சொன்னா. இந்த ரகசியம் அவர்களுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. வாசிக்கிறேன் பக்கம் 14-15. இயேசுவின் வருகையின் நாளையும் மணி நேரத்தையும் நமக்கு கொடுத்த தண்ணீர் போன்ற தேவனின் சத்தத்தை கேட்கும் வரை அவை ஒன்றின் பின் ஒன்றாக பாதை நெடுகளில் விழுந்தன. என்னத்தை கேட்கிறாங்களா தேவனுடைய ஜனம்? இவங்க தரிசனத்துல பாக்குறாங்க, தேவனுடைய வருகை நாளையும் அறிவிக்கப்படுகிறது. இவர்கள் கேட்கிறார்கள். யாரு இதை கேட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை இடி முழக்கம் மற்றும் பூகம்பம் என்று நினைத்த போது ஜீவனுள்ள பரிசுத்தவான்கள் எண்ணிக்கையில் 1,40,000 சத்தத்தை அறிந்து புரிந்து கொண்டார்கள். அவருடைய வருகை நாளையும் 1,40,000 அறிந்து புரிந்து கொள்வார்கள் என்கிற 1,40,000 அறிந்து புரிந்து கொள்வார்கள் என்கிற தரிசனத்தை, எங்க உண்மையை யாரு தரிசனத்துல பார்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்ப அவங்க எதை கேட்டுக்காங்க? அவருடைய வருகை நாளையும் கேட்டுக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க என்ன எழுதுவாங்க பின்னால, நான் தரிசனத்துக்கு வெளியே வந்த பொருள் அந்த நாளையும் எனக்கு மறந்து போயிடுச்சு, என்னோட சிந்தனை இல்ல, நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்து ஞாபகப்படுத்தலாம், அதை ஞாபகப்படுத்த முடியல. அந்த வருகை நாளையும் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா அந்த காலத்துக்கு அது உரியது அல்ல. அது 1,40,000 பேர் தான் அறியணும் அப்படிங்கிறதுனால அது அவர்களுடைய மனதிலிருந்து எடுக்கப்பட்டு போயிடுச்சு. இந்த வருகையின் நாளையும் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அறிவிப்பார். இந்த ரகசியம் இந்த பூமியில உடைக்கப்படும் என்கிற ஒரு வெளிப்பாடை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறவர்கள் இந்த தீர்க்கதரிசி. ஏன்னா ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசியை நம்ம கையில வச்சுட்டு ஏதோ ஒன்றும் தெரியாத பிள்ளைகள் போல அறிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு குறிப்பை வாசிக்கிறேன். எதெல்லாம் அவங்க தெரிந்திருக்கிறாங்க. ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ஷன் பக்கம் 26. தன் வேலையை பார்க்கும்போது சாத்தான் நடிக்கிறாங்க. எந்த பிக்சர் அப்படி சொன்னா, நம்ம பாவம் விழுந்துச்சுங்கிறோம்ல, அந்த காட்சி பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம் பூமியில் பாவம் எப்படி வந்துச்சு, பரலோகத்துல எப்படி வந்துச்சு, அதாவது நமக்கு தீர்க்கதரிசி மூலமா கொடுக்குது. இங்க சாத்தான பாவம் செய்தவரை வெளியே விரட்டி விட்டாச்சு. விரட்டி விட்டது அவங்க எல்லா உலகத்தையும் போய் சோதிச்சு பாக்குறான். அந்த கதை நீங்க பிறகு படிக்கணும். ஒருவேளை நம்ம புதன்கிழமை பிரசங்கத்துல கேட்டுக்கிட்டு இருக்கவங்க தெரியும். எல்லா உலகத்தையும் சோதிச்சு பாக்குறான். சோதிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அதை உட்கார்ந்துட்டு அவன் நிலையை பாருங்க. தன் வேலையை பார்க்கும் போது சாத்தான் நடுங்கினான். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் அவருடைய எதிர்கால திட்டங்களை குறித்து அவன் தியானத்தில் தனியாக இருந்தான். அவருடைய வலிமையான சரீரம் ஒரு சூறாவளியோடு அசைவது போல அசைந்தது. எதெல்லாம் பார்த்திருக்காருங்க. அம்மா தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? எங்க ஆதியில பரலோகத்துல சாத்தா எப்படி இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. பரலோகத்தில் இருந்த ஒரு தூதன் கடந்து கொண்டு இருந்தான். அவனை அழைத்து கிறிஸ்துவனுடன் ஒரு நீருக்கு நேர்காணலை கேட்டுக்கொண்டார். ஒரு தூதன் போயிட்டு இருக்கான். சாத்தான் முடியாப்பாவா, எனக்கு எப்படியாவது இந்த குமாரன் கொஞ்சம் பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அது அவனுக்கு வழங்கப்பட்டது. குமாரனோடு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர் அவனுடைய கழகத்தை பற்றி மனம் திரும்பி மீண்டும் தேவனுடைய தயவை விரும்பினார் என்று தேவனுடைய குமாரன் சொன்னார். நாம் திரும்பி வந்துடுறான் அப்படின்னு சொன்னான். தேவன் முன்பு அவனுக்கு ஒதுக்கி இடத்தை எடுத்துக்கொள்ளவும் அவருடைய ஞானமான கட்டளைக்கு உட்பட்டு இருக்கவும் அவன் தயாராக இருந்தார். கிறிஸ்துவின் சாதனத்தின் துயரத்தை கண்டு அழுந்தார். சாத்தானுடைய துயரத்தை பார்த்து யாரு அழுதார்? இயேசு அழுதார். நம்ம இயேசு அழுதான சாரங்கள் லாசரஸ் கல்லறையில் அழுதாரு. புதிய அந்த எருசலேமுடைய அழிவை பார்க்கும்போது அழுதாருன்னு சொல்லுவான். சாத்தானுக்காக இயேசு அழுதிருக்கிறார் என்ற உண்மை இந்த தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது.
எனக்கு பிள்ளைகளை இவங்க பார்த்த தரிசனம் துவக்கும் தீமையினுடைய துவக்கத்தை பார்த்தாங்க. அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு தீமை எப்படி அழிக்கப்படும் என்கிற தரிசனமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்கினியால் அழிக்கப்படும், அக்கினியால் அழிக்கப்படும். அது எவ்வளவு கொடூரமா இருக்கும் தெரியுமா? இந்த தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். அது எவ்வளவு கொடூரமா இருக்கும் என்பதை தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். எஸ்டி பைபிள் கமெண்ட்ரி வால்யூம் 7 பக்கம் 986. தேவன் இறுதியாக பூமியை சுத்திகரிக்கும் போது அது எல்லையற்ற நெருப்பு ஏறி போல் தோன்றும். வேலைக்குள் 8 நீதிமான்கள் இருந்ததால் தேவன் ஜலப்பிரயாணத்தின் கொந்தைகளுக்கு மத்தியில் அதை பாதுகாத்தது போல நீதிமான் ஆபேல் முதல் வாழ்ந்த கடைசி பரிசுத்தவான் வரை எல்லா காலத்தின் விசுவாசமானவர்களை கொண்டிருக்கும் புதிய எருசலேமை அவர் பாதுகாப்பார். முழு பூமியும் நகரம் தாங்கி இருக்கும் பகுதியை தவிர எருசலேம் வந்து நகரத்தில் இறங்கிடும். அதெல்லாமே படிச்சுன்னு சொல்லி இருக்கும். 1000 வருஷம் முடிச்ச உடனே புதிய எருசலேம் வந்து பூமியில வந்து இறங்கி உட்கார்ந்துடும். அந்த இடத்தை தவிர மீதி எல்லாம் அக்கினி ஏறி போல் இருக்குமா? சும்மா அழிவுங்கிறது சும்மா இல்லைங்க. துன்மார்க்கத்தை அழிக்கப்போது சும்மா அழகா இருக்கா பாருங்க. திரவ நெருப்பு கடலில் மூடப்பட்டிருக்கும். எல்லா துன்மார்க்கமும் இந்த நகரத்தை சுத்தி இருப்பான். பூமி முழுவதும் லிக்விட் ஃபயர். நீங்க கடல்ல தண்ணிய பாக்குற மாதிரி நெருப்ப பார்ப்போம். ஆனா அதுக்கு மத்தியில எருசலேம் நகரம் இருக்குமா? அது மாத்திரம் பாதுகாக்கப்படும். What a vision he is given. என்ன ஒரு அருமையான தரிசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்னையா ஒரு நகரம் அப்படி இருக்கும், சுத்தி நெருப்பு கடல், இது மட்டும் பாதுகாக்கப்படுமா? ஆமா பாதுகாக்கப்படும். எங்க இருக்குன்னு பார்த்தேன். தாடியோட நண்பர்கள் தூக்கி நெருப்புல போடும்போது அவங்க மட்டும் எனக்கு வந்தாங்க. அருமையான தரிசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கார். தீமையுடைய துவக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் சகோதரருக்கு வெளிப்படுத்தணும். சர்வ வல்லமை உள்ளவரின் வல்லமையினால் அற்புதத்தால் நகரம் பேழையை போல பாதுகாக்கப்படுகிறது. முழுவதும் அழிக்கும் இயற்கை சக்திகளுக்கு மத்தியில் அது பாதிப்பின்றி இருக்கிறது. என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம சும்மா சொல்லிட்டு இருப்போம், நெருப்பு நெருப்பு நெருப்பு. எனக்கு பிள்ளைகளை, இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான தரிசனங்கள் அல்ல. நீங்கள் நானும் அறிய வேண்டிய மிக மிக முக்கியமான தரிசனங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. மூன்றாவது ஒரு சோதனை, 28ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். ஒரு தீர்க்கதரிசி சொல்றது வந்து அப்படியே நடந்தால் அது தேவனாலே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்று சொல்லி உபாகமம் 18ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனங்கள கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாய் ஆகில். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னால் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அப்போ ஒரு தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொன்னால் நடந்தா அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். லைஃப் ஸ்கெட்சஸ் ஆஃப் எலன் ஜி ஒயிட் பக்கம் 412 ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். செப்டம்பர் 1ஆம் தேதி 1902ஆம் ஆண்டுல திருமதி ஒயிட் பின்வருமாறு எழுதுகிறார்கள். சான் பிரான்சிஸ்கோ போன்ற பெரிய நகரங்களில் நன்கு ஆயத்தம் செய்யப்பட்ட கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். பெரிய நகரங்கள்லாம் போய் நல்ல கூட்டம் நடத்துங்கப்பா. அதுவும் சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற நகரத்துல போய் நீங்க கூட்டம் நடத்துங்க. ஏனென்றால் இந்த நகரங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பின் கீழ் துன்புறும். சான் பிரான்சிஸ்கோ மற்றும் ஆக்லாந்து ஆகியவை சோதா மற்றும் கொமோரா போல் ஆகி வருகின்றன. மேலும் தேவன் அவைகளை கோபத்தில் சந்திப்பார். என்ன சொல்றாங்க? சான் பிரான்சிஸ்கோவையோ ஆக்லாண்டையோ ஆண்டவர் தம்முடைய கோபத்தில் சந்திக்க போகிறார் அப்படின்னு சொன்னா இந்த நகரங்கள் அழிய போகிறது என்பதை அவர்கள் 1902ஆம் ஆண்டில் எழுதுகிறார்கள். 1906ஆம் ஆண்டில் என்ன நடந்தது என்பதை விக்கிபீடியா நான் பார்த்தேன். 1906 சான் பிரான்சிஸ்கோ பூகம்பம் ஏப்ரல் 18 புதன்கிழமை காலை 5:12 மணிக்கு வடக்கு கலிபோர்னியா கடற்கரையை தாக்கியது. மதிப்பிடப்பட்ட கனம் அளவு 7.9 மற்றும் அதிகபட்சம் 12 மெர்க்கரி தீவிரம் இருந்தது.
அவங்க 1902 சொல்றாங்க, எப்பா சான்ஸ்படுறது நல்லா போய் வேலை செய்யுங்க, ஆண்டவருடைய கோபம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லி மக்களை போய் அங்க வேலை செய்யறதுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. 1906 அந்த பட்டணத்தின் பெரும் நகரங்கள், பெரும் கட்டடங்கள் எல்லாம் தரைமட்டமாய் போனன. மிகப்பெரிய ஒரு பூமி எதிர்ச்சி அங்கே காணப்பட்டது. Testimonies for the Church வால்யூம் 2. அந்த சம்பவம் நடக்கிறது 2 நாளைக்கு முந்தி அவங்க பிற்பாடுதான் அதை பதிவிடுறாங்க. பிற்பாடுதான் உடனே பதிவிட முடியாது. பிற்பாடுதான் அவங்க என்ன செய்யறாங்க, அதை பதிவிடுறாங்க. 2 நாளைக்கு முந்தி என்ன நடந்தது, அவங்க என்ன தரிசனம் பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். முதல்ல அழிஞ்சிரும்னு பார்த்தாங்க, அதுக்கு பிறகு அது அழிந்து விட்டது. அழிந்த 2 நாளைக்கு, அந்த 2 நாளைக்கு அழிகிறதுக்கு 2 நாளைக்கு முந்தி அவங்களுக்கு ஒரு தரிசனம் காட்டப்பட்டிருக்கு. கலிபோர்னியாவின் லோமா லிண்டாவில் ஏப்ரல் 16, 1906 அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா, ஏப்ரல் 18 சான் பிரான்சிஸ்கோ அழிந்து போனது. ஏப்ரல் 18 அழிந்து போனது. அவங்களுக்கு 16 ஒரு தரிசனம் காட்டப்படுகிறது. கலிபோர்னியாவின் லோமலிண்டாவில் ஏப்ரல் 16, 1906 இருந்த போது எனக்கு முன்னால் ஒரு அற்புதமான சுட்டி காட்டுதல் கடந்து சென்றது. இரவின் ஒரு தரிசனத்தின் போது நான் ஒரு உயர்வான இடத்தில் நின்றேன். அங்கு இருந்து வீடுகள் காற்றில் நாளம் அசைவது போல அசைந்து கிடப்பதை காண முடிந்தது. கட்டிடங்கள் பெரிய மற்றும் சிறியவை தரையில விழுந்து கொண்டிருந்தன. இன்ப ஓய்வு விடுதிகள், திரையரங்குகள், ஹோட்டல்கள் மற்றும் செல்வமரின் வீடுகள் குலுங்கி நொறுங்கின. பல உயிர்கள் வாழ்வில் இருந்து நீக்கப்பட்டன. காயமடைந்தவர்கள் மற்றும் பயந்தவர்களின் கூச்சல்களால் காற்று நிரம்பியிருந்தது. ஒரு சும்மா ஒரு அழிவை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் 2 நாளைக்கு முன்பாக. இதே மாதிரி அழிவுதான் ஒவ்வொரு நகரம் அசைக்கப்படும் தேவனுடைய கோபம் வரும் பொழுது. எவ்வளவு ஜாக்கிரதையாக நகரங்களில் வாழும் போது எப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையோடு வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப அவங்க சொன்ன நான் நிறைய எடுக்கலாம், நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லி நிறைவே இருக்கிறது. நம்ம சபைய குறித்து தீர்க்க தரிசனங்கள், சபையினுடைய பிரஸ் அழிகிறது குறித்து தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்கு. சாம்பிள் ஒன் ரிச்சர்ட் மீடியஸ் பக்கம் 91-92 நம் காலத்தின் முடிவை நெருங்கும் போது இன்னொரு அருமையான ஒரு நிறைவு வருது. இன்னைக்கு உங்க கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கண்ணு கோவிட்-19 நினைச்சிடாதீங்க, இன்னொரு அருமையான ஒரு நிறைவு இருந்தது. நாம் காலத்தின் முடிவை நெருங்கும் போது செயல்பாட்டின் தேவைகள் தொடர்ந்து அதிகரிக்கும். இளைஞர்களுக்கு நம்முடைய பள்ளிகளில் ஒரு குறுகிய படிப்பு வழங்கவும், செயல்களின் பல்வேறு கிளைகளிலும் ஊழியத்திலும் திறமையான வேலைக்கு அவர்களை தயார்படுத்தவும் வழிமுறைகள் தேவை. இந்த விஷயத்தில் நம்முடைய சிறப்புரிமைக்கு நாம் வருவதில்லை. நம் மத்தியில் உள்ள எல்லா பள்ளிகளும் விரைவில் மூடப்பட்டது. மூடிட்டாங்க. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுங்க. என் ஆண்டவர் வரப்போறாரு. உணர்வுடைகிறதுக்கு யார் இருக்கிறோம் மட்டும் பார்த்துக்கிடுங்க. ஐயா, கோவிட்-19 மூலமா ஒரு பெரிய உண்மை ஆண்டு வெளிப்படுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் பாடத்தை படிச்சுட்டோம். பள்ளியிடம் நான் வந்து இந்த பள்ளியிடம் மூடப்படுறோம், சமத்திர பள்ளியிடம் மூடப்பட்டுரும், எல்லாம் வேலை இல்லாம திண்டாடுவான் அலைவான், அப்பதான் உண்மையான அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க பார்த்தா உலகமே பள்ளியிடத்தை மூடிச்சுங்க. திறந்துருவான், சமாதானம் உண்டு என்று சொல்லுவான். நம்ம சபையும் அதோட சேர்ந்து ஓடும். தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. சீக்கிரமாய் வரப்போகிறார். கிறிஸ்துவின் நற்செயலில் கிறிஸ்துவின் தேவர்களுக்கு மனிதர்கள் கீழ்ப்படிந்திருந்தால் இன்னும் எவ்வளவு செய்திருக்க முடியும். சீக்கிரம் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் கொடுக்கும் இந்த தயார் நிலை உலகத்தின் மீது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். நம்மளும் பாருங்க, இப்ப பள்ளியில திறப்பு தான் காத்து பார்த்திருக்கோம். ஐயோ, இது நடந்திருக்குது, தேவன் சீக்கிரம் வரப்போகிறாரு, நம்ம வேலையை துரிதமா செய்யணும் அப்படிங்கிற மனது நமக்கு வரல. நீங்க வேலை செய்ய முடியாது, அடைச்சு வச்சுட்டாருங்க. நீங்க வெளியே போய் கூட்டமா நடத்த முடியாது. ஜூம்ல சும்மா நீங்க ஏமாத்திட்டாலே அவ்வளவுதான். அடைச்சிட்டாரு அவ்வளத்தையும். நம்மளை எச்சரிப்பதற்கு நான் ஊழியத்தை சரியா செய்ய எவ்வளவோ செஞ்சிருக்க முடியும். வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நான் ஏமாத்துவேன். சொந்த வேலை என்ன போலியாக வேலை செய்து கொடுத்து விட்டேன். பள்ளியிடத்தை மூட்டிட்டு இது ஏன் வேலை, இந்த கோயில் ஏன் வேலை, உன்னை எச்சரிக்கிறேன்னு சொல்றாரு. என் கண்ணுக்கு முன்னால தீர்க்கதரிசி எழுதி இருக்கிற வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் நம்புவதாக கூறிக்கொள்ளும் சத்தியத்திற்கு ஆதரவாக இது மிகவும் உறுதியான வாதங்களில் ஒன்றாக இருந்திருக்கும். இந்த வாதத்தை உலகம் தவறாக புரிந்து கொள்ளவோ அல்லது ஆயத்தப்படுத்தவோ முடியாது.
சரி, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னு நான் உதாரணத்துக்காக ஒரு 2 எழுதிருக்கிறேன். அது ஒண்ணு நம்ம கண்ணு கூட நிறைவேற்று பாருங்க. கடைசி காலம் நெருங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி காலம் நெருக்கத்துக்கு சொல்லிட்டு உங்க கடைசி என்ன எழுதுறாங்க அப்படின்னா, நீ ஒழுங்கா காரியங்கள் எல்லாம் செய்யல, நீ ஊழியத்துக்குரிய வகையில ஜனங்களை ஆயத்தம் பண்ணல, பள்ளிக்கூடத்தெல்லாம் சீக்கிரம் மூடிடுற. மூடிச்சாரியா? மூடிச்சாரு. அவங்க சொல்றது நடந்துகிட்டு இருக்கு, என் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறது. இவங்க சொல்லி நடக்கல அப்படின்னு சொல்லி இவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கும். ஆக்சுவலி குற்றச்சாட்டு தனியா ஒரு பிரசங்கம் பண்ண நினைச்சேன், பட் அது தேவையில்லாம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளேயே அதை வைத்திருக்கிறேன். என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏர்லி ரைட்டிங்ஸ் பக்கம் 25. பழைய எருசலேமுக்கு செல்வதும் மற்றும் கர்த்தர் வருவதற்கு முன்பு அவர்களுக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது என்று நினைப்பதும் அவருடைய கடமை என்று நம்பும் பெரும் பிழையில் இருக்கும் சிலர் எனக்கு சுட்டி காட்டப்பட்டன. என்ன ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா, பழைய எருசலேம் இருக்குல்ல, அங்க போய் அதை நம்ம என்ன செய்யணும், எழுப்பணும். சீயோனில் இருந்து வேதம் வரும் சொல்லப்பட்டிருக்காரு. அதுல அங்க போய் முதல்ல வேலை செய்யணும், அந்த எருசலேமை கட்டி எழுப்பணும், அங்க இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்கு கொண்டு வரணும், அங்க இருக்கிறவங்க ஓயால் ஆசிரியக்கணும் அப்படின்னு ஒரு வேலையை செய்யணும். அப்படின்னு ஒரு எண்ணத்துல ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஓடுறோம் இல்லையா, புனித நகரமா. I'm going for a holy city journey. புனித நகரம் எங்க இருக்கீங்க? எருசலேம்லயா? அங்க போய் பார்த்த பிறகுதான் வேதாகமத்துடைய மகத்துவத்தை எல்லாம் புரிந்து கொண்டார்கள். நீ வேதாகமத்துக்கு தூர போட்டு போயிடுற. அது புனித நகரமே கிடையாது. யார் சொல்ல அது புனித நகரம்? அது இல்லாம போயிட்டுங்க, இனி வராதுங்க. இனி அவர்கள் தேசமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு காலம் கிடையவே கிடையாது. எழுதாங்க பாருங்க, பழைய எருசலேம் ஒருபோதும் கட்டப்படாது என்பதையும் நான் பார்த்தேன். அவங்க எடுத்தா இந்த பகுதி மட்டும் டக்குனு போட்டா பழைய எருசலேம் கட்டப்படாது சொல்லிருக்காங்க. இப்ப போய் பாருங்க, எருசலேம் எல்லாம் கட்டி கிடக்குது, ஒன்றன் மீன் எவ்வளவு கட்டடமா இருக்குங்க. அவங்க சொன்னது போய்ங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொன்னது என்ன அவனுக்கு விளங்கிக்க முடியல. வேலையை பார்த்தா எல்லாரும் பழைய எருசலேம்ல போய் ஊழியம் செய்யணும் நினைக்கிறான். எப்பா இல்லப்பா, அது கட்டப்படாதப்பா, அவருக்கு தேசமா இருக்கிற அந்த பாக்கியத்தை இழந்து விட்டார்கள், இனி அவர்களிடத்திலிருந்து சத்தியம் புறப்பட போறது இல்லை என்கிற உண்மையை சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்க முடியாம அவனுக்கு இதனை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பாக்கியங்களை எடுத்து போடுறான். இதை நம்ம மக்கள் எடுத்து போடுறதை பார்க்கும் போது வேதனையாக மேலும் தேவனுடைய ஜனங்களின் மனதை தேவனுடைய நிகழ்கால வேலையில் அவர்களின் முழு ஆர்வத்தையும் செலுத்துவதில் இருந்து விலக்கி வைக்க மற்றும் தேவனுடைய நாளுக்கு தேவையான ஆயத்தங்களை நிராகரிக்க செய்ய இந்த சேகரிக்கின்ற காலத்தில் சாத்தான் தேவனுடைய ஜனங்களின் மனங்களை இந்த காரியங்களுக்குள் நடத்த அவனால் முடிந்த அனைத்தையும் செய்கிறான். பாரு, போலீசிக்க பாரு, அங்க போ அப்படின்னு சொல்றீங்கப்பா, அது கட்டப்படாது. அது இனி தேசமாய் மாறப்போறது இல்லை. நீங்க என்ன வித்த வச்சாலும் அங்க இருந்து இனிமே சத்தியம் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டினாலும் சரி, அங்க இருக்கிற சிஎம் மலையில போய் நீ ஆலயத்தை கட்டினாலும் சரி, அங்க இருந்து இனி தேசமாக வேலை செய்கிற வேலை கிடையாது. இதைத்தான் சொல்றாங்க, பழைய எருசலேம் ஒருபோதும் கட்டப்படாது என்பதை நான் பார்த்தேன் என்று. கிடையாது. Israel is not going to be a nation of God anymore. இனி ஒருபோதும் கிடையாது தேவனுடைய நகரமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்னொரு தரிசனத்தை சொல்றாங்க. நிறைய இருக்கு, நிறைய. நான் 1-2 சாம்பிள் எப்படி தப்பா விளங்கிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சாம்பிள் எடுத்து போடுறேன். Testimonies for the Church வால்யூம் 1 பக்கம் 131 எடுத்துடுவாங்க. மாநாட்டில் கலந்து கொண்ட ஜன கூட்டம் எனக்கு காட்டப்பட்டது. இது ஏதோ புதுசா சொல்லுற பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. ஏதோ இப்பெல்லாம் இதெல்லாம் அவங்க இருக்கும்போதே சொன்னதுங்க. நாங்க சபை எழுதி பதில் கொடுத்தது, நான் ஒன்னும் புதுசா கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அவங்க சொன்னாங்க, மூல உபதேசத்தை பாரு, முற்பிதாக்களுடைய செயலை பாரு, நீங்க பார்த்தா என்ன அழகா பேசியிருக்காங்க தெரியும் நம்முடைய பிள்ளைகள். இன்னைக்கு நம்மால எழுந்தி நாங்க திருப்பூர் சாலமோனுக்கு பதில் சொல்லி, இதெல்லாம் பதில் சொல்லி வருஷம் ஆச்சு, இனிமேலுக்கு அவருக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நம்ம ஜனங்கள் வஞ்சிக்காதபடி பார்த்துக்கிடுங்க. அவனுக்கு பதில் சொல்லி என்னச்சு, அவன் பேசியிருப்பான் 6010 ரூபாய், நீ பேசியிருப்பான் 60 ரூபாய், பார்த்துக்க மாட்டான். சரியா? மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனக்கூட்டம் எனக்கு காட்டப்பட்டது. ஒரு மாநாட்டில் கலந்து கொள்கிற ஒரு ஜனக்கூட்டம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. தூதன் கூறினார், சிலர் புகழுக்கு உணவாளர்கள், சிலர் கடைசி டேட்
வாசிக்கிறேன். மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனக்கூட்டம் எனக்கு காட்டப்பட்டது. ஒரு மாநாட்டுல இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் அவங்களுக்கு காட்டப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறல அப்படின்னு சொல்றவன் முன்னாடி ஒரு சென்டென்ஸ் சேர்த்துக்கிடுவான். என்ன சென்டென்ஸ் சேர்த்துக்கிடுவாங்க? மிச்சிகன் பேட்டில் கிரீக்ல 1856 நடந்த கான்பரன்ஸில் இருக்கிற அந்த ஜனங்களை எவன் பார்த்து சொன்ன தரிசனம் என்று சொல்லுவான். நல்லா புரிச்சுக்கிடுங்க. அவங்க எந்த இடத்துலயும் இந்த மாநாடு, நான் இந்த தரிசனம், இந்த மிச்சிகன் பேட்டில் கிரீக் 1856 நடந்த கான்பரன்ஸ் நான் பார்த்தேன், ஒரு இடத்துலயும் சொல்லல. ஆனா விளக்கம் கொடுக்குறேன், அந்த சென்டென்ஸ் முன்னாடி சேர்த்து விடுவான். சரிங்களா? சேர்த்துக்கிட்டு அந்த கான்பரன்ஸ்ல பார்த்தாங்க, இவங்க செத்து போயிடுவாங்க, இயேசு வரும்போது யாரும் உயிரோடு இருப்பாங்கன்னு சொன்னாங்க, ஆனா யாரும் அப்படி இல்லைங்க, எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு பேசுவான். ஆனா நமக்கு பார்த்தா எங்கேயும் இருக்காது. அந்த இந்த கான்பரன்ஸ் தான் நான் பார்த்தேன். ஜன கான்பரன்ஸை பார்த்தார்கள். அது ஒரு ஜனக்கூட்டத்தை பார்த்தார்கள். சிலர் புலிகளுக்கு உணவாவார்கள், சிலர் கடைசி 7 வாதிகளுக்கு பாதிப்புக்கு உள்ளாவார்கள், சிலர் இயேசுவின் வருகையின் போது மரணத்தை காணாது எடுத்துக் கொள்ளப்படும்படி உயிருடன் பூமியின் மேல் தொடர்ந்து இருப்பார்கள். இதை ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, இப்ப யாரும் உயிரோட அம்மா சொன்ன தரிசனம் பொய்யாயிடுச்சு, இயேசு வரல, அந்த கான்பரன்ஸ்ல இருந்தாங்க செத்து போயிட்டாங்க. இந்த கான்பரன்ஸ்ல மிச்சிகன் பேட்டில் கிரீக் இல்ல நடந்த அந்த கான்பரன்ஸ் இருந்தவங்க செத்து போயிட்டாங்க, அந்த தரிசனம் நடக்கலாமா? ஆனா நம்ம போய் பார்த்தா எங்கேயும் இடம் வந்து இந்த கான்பரன்ஸ் மிச்சிகன் பேட்டில் கிரீக் 1856 நடந்த கான்பரன்ஸ் பற்றிய தரிசனம் என்று சொல்லவே இல்லை. இவன் எடுத்து போட்டுருவான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி காலத்தில் இது நடக்கத்தான் போகிறது. ஒரு சிலர் மறித்து போவார்கள், ஒரு சிலர் என்ன செய்வாங்க, வாதைகளை அனுபவிப்பார்கள், சிலர் தேவனுடைய வருகையை எதிர்நோக்கத்தான் போகிறார்கள். இது கூட்டம் இருக்கத்தான் போகிறது. இவன் இந்த கான்பரன்ஸ் சொல்லி ஏமாத்துறான், ஏளனம் பண்றான், கேள்வி பண்றான். நம்மளும் உட்கார்ந்து பார்த்துட்டு என்ன அதுக்காக நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். சரி, இன்னும் நம்ம அடுத்த இதுக்கு போவோம். நான் உங்களுக்கு நிறைவேறுகிறதுன்னு சொன்னேன், நிறைவேறவில்லை என்று சொல்லி அவர்கள் எடுத்து குற்றம் சாட்டு சொல்றதை பார்த்தேன். நிறைய உண்டு, ஸ்லைவ்ஸ் உண்டு, எல்லாத்தையும் எடுத்து விளக்குறதுக்கு பிரயாசப்படவில்லை. ஆனா எல்லாமே இப்படித்தான் தவறுதலாய் கையாளப்பட்டு போலியாக ஏமாத்தும்படியா இந்த தீர்க்க தரிசியை பொய்யாக்கும்படியா சாத்தான் எடுக்கிற பிரயாசங்கள். வேதத்துக்கு கூட எதிர்ப்பு நடந்துச்சான்னு தெரியல, அந்த அளவுக்கு நமக்கு எதிர்ப்பு நடந்திருக்கு. சரி, 4வது ஏசாயா 8:20 வேதத்தையும் சாட்சியாகவத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஒரு தீர்க்கதரிசி வேதத்தையும் சாட்சியாகவத்தின் பற்றி பேச வேண்டும். வேதம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, மோசையினுடைய பிரமாணம் இருக்குதுங்களா, மோசை மூலமாக தேவன் கொடுத்த பிரமாணங்கள், மோசையினால எழுதப்பட்ட அந்த புஸ்தகம் இருக்குல்ல, அதுதான் வேதம். சாட்சியாகமம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேதாகமத்தை உயர்த்தி பிடிக்கும்படி அநேக தீர்க்க தரிசி மூலமா ஜனங்கள் வழிநடத்துறாரு இல்லைங்களா, நியாயாதிபதிகள் மூலமாக, தீர்க்க தரிசி மூலமாக, அந்த சரித்திரம், இது எல்லாம் சாட்சியாகமம். அதாவது வேதாகமத்தை உறுதிப்படுத்தும்படியாக, அந்த தேவனுடைய பிரமாணத்தை தூக்கி பிடிக்கும்படியாக பேசுகிற அந்த அனுபவம் தான் சாட்சியாகும். இந்த 2ஐயும் பார்க்கணுமா, இந்த 2ன்படி அவர்கள் பேச வேண்டுமா? இன்னைக்கு வேதம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, வேதமும் சாட்சியாகவும் சேர்ந்தது எது? இந்த தீர்க்கதரிசி பேசுகிற காலத்துல, தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட காலத்துல வேதமும் சாட்சியாகவும் எது கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு சொல்லப்படுகிற பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு. இதுல கொஞ்சம் ஆழமா போய் படிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, மோசையினால எழுதப்பட்ட அந்த புஸ்தகம் வேதமாகவும், அதற்கு இசைவாக சொல்லப்பட்ட சகல காரியங்களும் இணைந்த தீர்க்கதரிசியுடைய எழுத்துகள் இணைந்தது சாட்சியாகவும், அந்த சாட்சியாகவும் வேதம் சேர்ந்தது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டிற்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு விளக்க உரை. சரிங்களா? இது ஒரு தனியா உட்கார்ந்து படிக்க வேண்டிய ஒரு காரியம். நான் நடத்தி இருக்கிறேன் என்று நினைக்க, எங்க நடந்தது நடத்தி இருக்கிறான். சரி, இப்போ இந்த ஏலன் அவங்க சொல்லுகிற வார்த்தைகள் எதற்கு இசைவாக இருக்கும்னா, வேதாகமத்துக்கு இசைவாக இருக்க வேண்டும். வேதாகமத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். வேதாகமத்துக்கு விலக்கி போகிற ஒரு அனுபவம் அல்ல, வேதாகமத்தின் உபதேசத்துக்கு வழிநடத்துகிற ஒரு அனுபவம் இருந்தால் அவங்க தீர்க்கதரிசி. அவங்க என்ன சொல்றாங்க வேதாகமத்தை குறித்து என்பதை கொஞ்சம் நம்ம வாசித்து கொள்வோம். சரிங்களா? கான்ட்ரோவர்சி பக்கம் 11 அவங்க அந்த ப்ரீஃபேஸ் எழுதியிருப்பாங்க, அதுல உள்ளது. சரிங்களா? அந்த புஸ்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருப்பார்கள். அதுல தேவனுடைய ஆவியானவர்
அவருடைய வார்த்தையின் பெரிய உண்மைகளையும் கடந்த கால மற்றும் எதிர்காலத்தின் காட்சிகளையும் என் மனதிற்கு திறந்ததால் எதை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறாங்க? தேவனுடைய வார்த்தையை, வேதாகமத்தை. இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த நான் ஊத்திவிடப்பட்டேன். காலங்களில் உள்ள சர்ச்சையின் வரலாற்றை தேடவும், குறிப்பாக எதிர்காலத்தில் வேகமாய் நெருங்கி வரும் போராட்டத்தை வெளிச்சம் போட்டும் காட்டவுமே. கடந்த காலத்தை பார்த்து எதிர்காலத்தை விளக்குற ஒரு அனுபவம் எது அவங்களுக்கு திறக்கப்படுகிறது என்று சொன்னால் வேதாகம். அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு வேதம் திறந்து காட்டப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு குறிப்பு, கிரேட் கான்ட்ரோவர்சி பக்கம் 93. பொய்யான ஆசிரியர்களின் செல்வாக்கிற்கும் இருண்ட ஆவிகளின் ஏமாற்றும் சக்திக்கும் எதிரான அவர்களின் பாதுகாப்பாக தேவனுடைய ஜனங்கள் தேவ வசனங்களுக்கு வழிநடத்தப்படுகிறார்கள். அவங்க புத்தகத்துக்கு வழிநடத்தப்படுகிறார்கள் சொல்லல, தேவ வசனங்களுக்கு வழிநடத்தப்படுகிறார்கள். வேதாகம் பற்றிய அறிவை மனிதர்கள் பெறுவதை தடுக்க சாத்தியமான எல்லா சாதனைகளையும் சாத்தான் பயன்படுத்துகிறார். இது தடுக்கிறதுக்கு எல்லா வழியும் பார்க்கிறாங்க. ஏனென்றால் அதன் தெளிவான வார்த்தைகள் அவருடைய வஞ்சகங்களை வெளிப்படுத்துகின்றன. தேவனுடைய கிரியையின் ஒவ்வொரு மலமுறிச்சியின் தீமையின் அதிபதி இன்னும் தீவிரமான செயலுக்கு தூண்டப்படுகிறார். கிறிஸ்துவிற்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் எதிரான இறுதி போராட்டத்திற்காக இப்போதே அவருடைய மிகுந்த முயற்சிகளை முன்வைக்கிறார். கடைசி பெரிய வஞ்சகம் விரைவில் நம் முன் வெளிப்பட உள்ளது. அந்த கிறிஸ்து நம்முடைய பார்வைக்கு முன்பாக அநேக அற்புதங்களை செய்வார். உண்மைக்கும் போலிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பரிசுத்த வேதம் தவிர வேறு ஒன்றாலும் பார்க்க முடியாத வகையில், உண்மைக்கும் போலிக்குள்ள வேறுபாட்டை எதான் வச்சு பார்க்க முடியும்னு சொன்னா வேதாகமத்தை வச்சு பார்க்க முடியும்னு சொல்றாங்க. மிக நெருக்கமாக போலியானது உண்மைக்கும் ஒத்திருக்கும். அவைகளுடைய சாட்சியாமத்தின் மூலம் ஒவ்வொரு கூற்றும் ஒவ்வொரு அதிசயமும் சோதிக்கப்பட வேண்டும். வேதாகமத்தை வச்சுதான், அந்த சாட்சியாகமத்தை வச்சுதான் ஒவ்வொரு அதிசயம் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதன் மூலம் தான் உண்மையை நம்ம விவரித்து பார்க்க முடியும், பிரித்து பார்க்க முடியும் என்று சொல்கிறார். கிரேட் கான்ட்ரோவர்சி பக்கம் 7 ப்ரிஃபேஸ்ல உள்ளது. மணியை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அது ஒரு பெரிய கஷ்டம். இன்னும் 50 ஸ்லைடு இருக்கு. தேவன் அவருடைய வார்த்தையின் மூலம் மனிதர்களுக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி உள்ளார் என்ற உண்மை பரிசுத்த ஆவியின் தொடர்ச்சியான பிரசனத்தையும் வழிகாட்டுதலையும் தேவையற்றதாக ஆக்கவில்லை. மாறாக அவருடைய ஊழியக்காரர்களுக்கு வார்த்தையை திறந்து அதன் போதனைகளை ஒளிரச் செய்யவும் பயன்படுத்தவும் ஆவியானவர் நம்முடைய இரட்சகரால் வாக்களிக்கப்பட்டார். வேதாகமத்தை எழுத தூண்டியது தேவனுடைய ஆவி என்பதால் ஆவியின் போதனை வார்த்தைக்கு முரணாக எப்போது இருப்பது கூடாததாகும். என்ன சொல்லிட்டாங்க? வேதத்துக்கு விரோதமா பேசுறா அது ஆவியினுடைய வார்த்தை அல்ல. வேதாகமத்தை மிஞ்சி விடுவதற்காக ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. வேதத்தை மிஞ்சி போவதற்காக ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. அல்லது அது எப்போதும் வழங்க முடியாது, அல்லது அது எப்போதும் வழங்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கவே முடியாது. ஆவியானவர் உண்டாக்க முடியாது. வேதத்துக்கு மிஞ்சி பேசவே வைக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தான் அனைத்து போதனைகளும் அனுபவம் சோதிக்கப்படுவதற்கு அளவுகோலாகும் என்று வேதாகம புத்தகங்கள் தெளிவாக கூறுகின்றன. அப்பொழுதுதான் அப்போஸ்தலன் யோவான் கூறுகிறார், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதால் நீங்கள் எல்லா ஆவியை நம்பாமல் அந்த ஆவி தேவனால உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். மேலும் ஏசாயா அறிவிக்கிறார், வேதாகமத்தில் சாட்சியாமத்தின் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்தில் வெளிச்சம் இல்லை. என்ன அழகா சொல்றாங்க, வேதாகமத்தை எவ்வளவு அழகா போக்கஸ் பண்றாங்க பாருங்க. வேதத்தின் அசாட்சியாகமத்தின் கவனிக்கணும், அது தனியா குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியுது. இங்க என்ன ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு சொன்னா, வேதாகமத்தை மூஞ்சிய போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன செய்யறாங்க நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எலஞ்சுவேட் வேதத்துக்கு மேல மிஞ்சி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் கொஞ்சம் இங்க விளக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? பக்கம் 27 1902 12. கிறிஸ்து சீக்கிரத்தில் தோன்றுவதை எதிர்பார்க்கின்றதாக கூறும் ஜனங்களிலேயே அதிக சீர்திருத்தங்கள் காணப்பட வேண்டும். சுகாதார சீர்திருத்தம் என்பது இதுவரை செய்யப்படாத ஒரு வேலையை நம் ஜனங்களிலேயே செய்ய வேண்டும். மாமிசம் ஒன்றும் ஆபத்தை பற்றி விழித்திருக்க வேண்டியவர்களும் இருக்கிறார்கள்.
அவர்கள் இன்னும் விலங்குகளின் மாமிசத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக உடல், மனம் மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்திற்கு ஆபத்தை விளைவிக்கிறார்கள். இப்போது இறைச்சி சாப்பிடும் பிரச்சனையில் பாதி மட்டுமே மனம் மாறிய பலர் தேவனுடைய மக்களிடம் இருந்து செல்வார்கள். அவர்கள் இனி சஞ்சரிக்க மாட்டார்கள். மாமிசம் சாப்பிடுறவங்க எல்லாம் ஜனங்களை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க எழுதுறத பார்க்க, அவங்க தேவனோடு இருக்க முடியாதா? என்ன நம்ம ஆளுக்கு சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னங்க இவங்க மாமிசமே சாப்பிடக்கூடாது எப்படி எழுதுறது? ஆண்டவர் வந்து ஆவியானோட உட்கார்ந்து மாமிசம் சாப்பிட இல்லையா? லோத்தோட உட்கார்ந்து மாமிசம் சாப்பிட இல்லையா? இயேசு உயிர் தெழுந்த பிறகு மாமிசம் சாப்பிட இல்லையா? தானியேல் மாமிசம் சாப்பிட இல்லையா? இவங்க எப்படி மாமிசம் புசிக்க கூடாது அப்படிங்கிறது? அது வேதத்துக்கு மிஞ்சிய செயல்கள். சரிதானே? நல்லா உட்காந்து நேரில் உட்காந்து படிச்சு ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்து படிச்சோம்னா அருமையா இருக்கும், அருமையா இருக்கும். சரிதானே? வாஸ்தவனே ஆமா சரிதான். இவங்க எப்படி மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது? ஆண்டவரே இந்த மாமிசத்தை சாப்பிடு, இந்த மிருகத்தின் மாமிசம் சாப்பிடாத வகையெடுத்து கொடுத்திருக்கும் போது இவங்க யாருங்க மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. லைஃப் ஸ்கெச்சஸ் அகராஞ்சுவை பக்கம் 198. இங்கே ஒரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். பிரமாணத்தின் மேல் பிரமாணம். அவங்க மிஞ்சி இருக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பு இருக்கிறது, அதை வைத்து மிஞ்சி இருக்கிறாங்க வாதிக்கிறாங்க, நம்ம தெளிவுபடுகளை போறோம். இப்ப அவங்க செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கணும். பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கற்பனையின் மேல் கற்பனை உங்களுக்கு கொடுப்பது தேவனுக்கு விருப்பமாக இருந்தது. ஆனால் சாட்சியாகவங்களில் என்ன இருக்கிறது என்பதை உண்மையில் அறிந்தவர்கள் உண்டே அநேகர் இல்லை. நீங்கள் வேத வாக்கியங்களோடு நெருங்கி தொடர்புடையவர்களாக இல்லை. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய படிப்பினையாக உருவாக்கி வேதாகமத்தின் நிலையை அடைவதற்கான வாஞ்சையோடு கிறிஸ்தவர்களின் பூரணத்தை பெற்றிருந்தால் உங்களுக்கு சாட்சியாக தேவைப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி தேவையான நீ சரியா வேதத்தை படிச்சிருந்தா உன்னால வேதத்தை விளங்கிக்க முடியல, அதனால ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நேரடி சாட்சியங்கள் அவர் உங்களை அணுக முயன்ற அந்த தேவனுடைய ஏவப்பட்ட புத்தகத்தை நீங்கள் அறிந்து கொள்ள புறக்கணித்ததால் தான் நீங்கள் கீழ்ப்படிய மறுத்த தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் கவனத்தை அழைத்து தேவனுடைய சுத்தமான மற்றும் உயர்ந்த போதனைக்கு இசைவு உங்களை வாழ்க்கைகளை வடிவமைக்க உங்களை துரிதப்படுத்துகிறது. எதுக்கு இந்த தீர்க்க தரிசன ஆவி? எதுக்கு இந்த தீர்க்க தரிசி அப்படின்னு சொன்னா ஒன்னால வேதத்தை விளங்கிக்க முடியாது. பிரச்சனை நான் போன கிளாஸ் நடத்துறேன், விளங்கிக்க முடியாது, அநேக குழப்பங்கள். அதெல்லாம் உனக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இதை உருவாக்கி இருக்கிறாரு. நீ மிஞ்சி போயிருக்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு வேதத்தை வெளிப்படுத்துறதுக்காக, வேதத்தை வழிநடத்துறதுக்காக தீர்க்கதரிசி ஆவி என்று அவர்கள் சொல்லும்போது நம்ம மிஞ்சி இருக்கிறோம் என்று சொல்றோம். அன்புள்ள வாசகரே, பக்கம் 78, உங்கள் விசுவாசம் மற்றும் நடைமுறையின் அளவுகளாக தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். பைபிளை பிரிஸ்கிரைப் பண்றாங்க. விசுவாசத்தின் புதிய கோட்பாட்டுக்காக இல்ல. நல்லா வாஸ்தா நல்லா இருக்கும், நேரம் ஆயிடுச்சு மனசு அப்படியே ஓடுது. பரிந்துரைக்கிறேன், வார்த்தையால் நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். அந்த வார்த்தையில் கடைசி நாட்களில் தரிசனங்களை கொடுப்பதாக தேவன் வாக்குறுதி அளித்துள்ளார். விசுவாசத்தின் புதிய கோட்பாடுக்கிறதா இல்ல, புதிய கோட்பாடெல்லாம் உண்டாக்குறதுக்கு இல்ல. ஆனால் அவருடைய ஜனங்களின் ஆறுதலுக்காக வேதாகமத்தின் சத்தியத்திலிருந்து தவறு செய்பவர்களை திருத்துவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் ப்ராஃபட்ஸ். Fundamentals of Christian Education பக்கம் 384. வேதாகமம் பரலோகத்தில் இருந்து நமக்கு வந்தது. அதுதான் ஜீவ வார்த்தை. அது முக்கியமான மகத்துவமான படிப்பு புஸ்தகமாக எப்போதும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனா எங்க வாசிக்கிறேன், தீர்க்கதரிசி சொல்றாங்க வேதம் தான் நம்ம வேதத்துக்கு நடத்துவதற்கு தான் இந்த தீர்க்கதரிசி என்பதை தெளிவாக அவர்கள் சொல்லுவதை நீங்க பார்க்க முடியும். பக்கம் 13. வேதாகமம் ஒரு குறைவற்ற மற்றும் முழுமையாக வெளிப்பாடு. வேதாகமம் குறைவற்ற மற்றும் முழுமையான வெளிப்பாடு. இதுதான் நம்பிக்கை மற்றும் நடைமுறையின் ஒரே கோட்பாடு. தேவனிடம் அவருடைய எழுதப்பட்ட வார்த்தையினிடத்திலும் நாம் வழி நடத்த உண்மையான தரிசனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இன்னைக்கு நமக்கு ஏன் தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன் தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் இடத்துல வழி நடத்திருக்கு. Testimonies for the church. பக்கம் 2 பக்கம் 606. தேவனுடைய வார்த்தையை குறைத்து மதிப்பிடுவதற்கு அல்ல.
மாறாக சத்தியத்தின் அழகான எளிமையை எல்லோருடைய மனதிலும் பதியும்படி அதை உயர்த்தவும் மனதை அதற்கு ஈர்க்கவும் தான் சாட்சியாக வந்தார். தீர்க்கதரிசி இளஞ்சுவைக்குடைய எழுத்துக்கள் எதுக்கு அப்படின்னு சொன்னா முழுமையா வேதத்துக்கு என்ன போக்கஸ் பண்றதுக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு குறிப்பு எடுத்துக்கொண்டு அது மிஞ்சி இருக்குது என்று சொல்லுகிறான். எவாஞ்சலிசம் பக்கம் 257 வேதத்திற்கு கொஞ்சம் கவனமே கொடுக்கப்படுகிறது. மேலும் ஆண்களை பெண்களை பெரிய வெளிச்சத்திற்கு அழைத்து செல்ல தேவன் சிறிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மக்கள் வந்து கொஞ்சம் இது சிறிய வெளிச்சம் தான். இந்த சிறிய வெளிச்சம் இல்லைன்னா உங்களாலையும் என்னாலையும் பெரிய வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு பிரமாணத்தெல்லாம் விளக்கமா பேசுறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த சிறிய வெளிச்சத்தின் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டது. சரிங்களா? அப்போ இது 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 வேதத்துக்கு மிஞ்சி இருக்குமா என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன வேதத்துக்கு மிஞ்சி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது பைபிள்ல மாமிசம் சாப்பிட அனுமதி கொடுத்து இயேசுவே சாப்பிட்டிருக்காரு, அது மிஞ்சி இருக்குது அப்படிங்கிற. ஆனா நம்ம அவங்க எழுத்த படிக்கும்போது அது முழுமையா வேதத்துக்கு தான் வழி நடத்துகிறாரு. சரி, என்ன வேதம், என்ன வேதத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாதாங்க நீங்க சரியா ஓடி முடிக்க முடியும். இல்லைன்னா கடைசி காலத்துல வேதம் ஒரு கதை புஸ்தகம் தூக்கி தூரம் போட்டு போயிட்டே இருக்கு. யாத்திராக 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம். அப்பொழுது இது எனக்கு இந்த வசனம் எல்லாம் முந்தி தெரியாது. ஒரு சகோதரி ஒரு பெரிய பிரசங்கியார் இதை எடுத்துட்டு பாருங்க, ஆண்டவருக்கு நிறைய போட சொல்லியிருக்கிறாரு, அவர் போடக்கூடாதுங்கிறார். தீர்க்கதரிசிகள் தப்பு செய்யறாங்க அவனு அடிச்சுட்டு போயிட்டாரு. என்ன வேதனைன்னு பாருங்க. சாதாரண ஆள் இல்லைங்க, மிக மிக பிரபலமான ஆளு, நடமான வேதம் என்று சொல்லுவார்கள். யாத்திராக 3ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களை தயவு இழக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலகத்தான இடத்திலும் தன் வீட்டில் தங்குகிற இடத்திலும் வெள்ளி உடைமைகளும் பொண்ணு உடைமைகளும் வஸ்திரங்களும் கேட்டு வாங்குங்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தற்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். எப்படி கொள்ளைன்னா அதெல்லாம் வாங்கி உன் பிள்ளைக்கு போட்டு நீ கூட்டிட்டு போப்பான். யாரு நகை போட சொல்லியிருக்கிறார்? ஆண்டவரே நகையை போட சொல்லிட்டார். இனி நகை போடக்கூடாது, நான் பிரசங்கம் பண்ணலாமா? தீர்க்கதரிசியினுடைய ஆவியுடைய இடத்துல இருந்து எடுத்து நகை ஒண்ணு அழிச்சிடும் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா நான் வேதத்துக்கு மிஞ்சினவன் நீ இல்லையா? வேதாகமத்திற்கு மிஞ்சினவன். இந்த வேதத்தை பாருங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். வேதம் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். மயிரப்பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உனக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. அதுவே தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது. என்னங்க அங்க போட சொல்லியிருக்காரு, இங்க போடவா? இது இல்லப்பா, இது இல்லப்பா. ஆமாங்க, இது இல்லைங்க. நான் இறந்து போன சாயலை பெறுவதற்காக இந்த பூமியில் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அங்க ஆண்டவரு அந்த சூழ்நிலையில சில காரியங்கள் அனுமதித்திருக்கிறாரு. வேதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது ஏதனுக்கு நோக்கி வழிநடத்துகிற ஒரு வேதம். இந்த நிறுவனத்தை மறுப்பதற்காக ஆண்டவர் ஒரு ஆடையை கொடுத்தாரு. அந்த ஆடையெல்லாம் நான் போட்டுக்கிடணும், அது கூட எனக்கு நிரந்தரம் அல்ல. பரலோகத்துக்கு போன வெண் வஸ்திரம் ஒன்றும் என வேதத்துக்கு வழிநடத்துகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. அங்க அனுமதி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் நகை போடலாம் அப்படின்னு சொன்னா இல்லைங்க, நகை குறித்து அழகா படிச்சு அப்படின்னா எப்பமா அனுமதி கொடுக்கல, என்ன நடந்துச்சுங்க தெளிவா படிச்சுக்கலாம். ஆனா இங்க படிக்கும்போது என்ன விளங்குது? இப்ப பேதுவ வேதத்துக்கு மிஞ்சினவர் சொல்ல முடியுமா? மாமிசத்தை ஆண்டவர் சாப்பிட குடிச்சாரு, இந்த அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. வேதத்துக்கு மிஞ்சினவர்னு சொன்னா ஆண்டவர் நகையை தற்பித்துக்குன்னு சொல்றாரு, வேத தற்பிக்காதுன்னு சொல்றாரு. வேதத்துக்கு மிஞ்சினவரா? இல்ல, நிச்சயமா இல்லை, நிச்சயம் இல்லை. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா. உபாகம் 14ஆம் அதிகாரம் 25-26. அதை பணமாக்கி பணமுடிப்பை உன் கையில பிடித்துக் கொண்டு உன் தேவனாகிய கருத்தை தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்க உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசு மதுபானம் பியூர்லி ஆல்கஹால் சாராயம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. இங்க பார்த்தா சாராயம் குடி நீ போய் பண்டிகையில அது ரொம்ப அழகா இருக்கும். அது தனி ஆராய்ச்சி. இந்த சப்ஜெக்டுக்கு ஏதாவது பேசுகிறேன். இப்போ பவுல் சொல்ற பாருங்க, கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் சாராயம் பிடிக்கிறவன் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிப்பதில்லை. இப்போ பவுல வந்து வேதத்துக்கு மிஞ்சிட்டாருன்னு சொல்லிட முடியுமா? அப்ப வேதம் என்னங்க? வேதம் என்னங்க?
இவர் 9:10 இவைகள் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும் ஆண்டவர் சில காரியங்களை முதல்ல அனுமதிச்சிருப்பாரு. அவர் ஒருவனுக்கு ஒருத்திதான் அவருடைய திட்டம். உலகம் மாறுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் பல திருமணங்கள் செய்யறாங்க. அப்ப ஆண்டவர் அதை கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாரு. எதுக்குறாரு? சீர்திருத்தம் பண்ணி கொண்டு வரணும். ஏதனுக்கு கூட்டிட்டு போனோம். சாராயமே வாழ்க்கை இருந்தவனை பார்த்து சொன்னாரு, நீ பண்டிகைகளை மாத்திரம் வருஷத்துக்கு 3 தடவை போ, அந்த பண்டிகைகளை மாத்திரம். அது கூட அந்த பண்டிகை இல்ல, 3 வருஷத்துக்கு ஒருக்க போவான். 3 வருஷம் முடிஞ்ச உடனே போறோம். 2வது தரிசன பாகத்தை எடுத்துட்டு அப்போ போய் நீ இதை செய்யன்னு சொல்றாரு. எப்பா டெய்லி குடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி அதை செய்யுங்கிறார். கடைசி இப்ப என்ன சொல்றாருன்னா, ஏன் வெறியன் போக மாட்டான் அப்படிங்கிறாரு. எல்லாரும் நகை போட்டிருக்க எங்க போட முடியாது, வாங்குற நகை அவ்வளவு அதிகமாக இருப்பாங்க, உன் பிள்ளைங்க போட்டுட்டு நீ கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்றாரு, எப்பா வேண்டான்னு சொல்றாரு. பைபிள் இஸ் a reformative, சீர்திருத்தம் என ஏதனுக்கு நோக்க வழிநடத்துகிற ஒரு புஸ்தகம். தீர்க்கதரிசி, தேவனால ஏற்படுத்துகிற தீர்க்கதரிசி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஏதே நோக்கி வழிநடத்துவார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மாமிசம் வேண்டாம், உன் ஜீவன் எனக்கு அதிக நாட்கள் வேணும், நான் மாமிசத்தை அனுமதிச்சேன் உன் ஜீவன காலத்தை குறைப்பதற்காக. நீ அதிக நாள் பூமியில வாழ வேண்டாம் நினைச்சேன், எனக்கு நீதிமான் ஒருவனும் இல்லை, நான் தேடிட்டு இருக்கேன்ப்பா, உன் ஜீவன் எனக்கு வேணும், மாமிசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நினைச்சு பார்க்க முடிகிறது. எனக்கு அருமை பிள்ளைங்க, அதனால மிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது தப்பு தப்பு. சரிங்களா? சரிங்களா? ஒரு சோதனை, 5வது சோதனை 1 யோவான் 4:1-2. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவையோ என்று சோதித்து அறியுங்கள். எப்படி சோதிக்கணும்? தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கப்படுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ தெய்வன், அவரை இரட்சகர் என்று அறிக்கப்படுகிற ஒரு அனுபவம் தீர்க்கதரிசி இடத்தில் இருக்க வேண்டும். ஹெவன்லி பிளேஸ் பக்கம் 173 அவருடைய கிறிஸ்துவை குறிப்பிடுவதை கவனிங்க. கவர்ச்சிகரமான மற்றும் அழகான எல்லாவற்றிற்கும் மையமாக இருக்கும் கிறிஸ்துவை கவனமாய் பார்ப்பது மூலம் நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கிறது. She asks us to focus on Jesus. கிறிஸ்துவை பார்க்கிறதுனால மட்டுமே விசுவாசம் உறுதிப்படும். நாம் பரலோகத்திற்குரியதை எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறோமோ, அவ்வளவு குறைவாகவே நாம் பூமிக்குரியதை விரும்பத்தக்கதாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் பார்ப்போம். நம்முடைய நித்திய ஜீவனின் நம்பிக்கைகள் மையப்படுத்தப்பட்டு இருக்கின்ற கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தின் கண்ணை நாம் எவ்வளவுக்கு அதிகம் தொடர்ந்து நிலைக்க செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் வளர்கின்றது. ஐயா, இயேசு மேலதான் பார்க்கணுங்கிறது அழகா எழுதியிருக்கிறாங்க. நமது நம்பிக்கை வலுவடைகிறது, நமது அன்பு மேலும் தீவிரமும் ஆர்வமும் அடைகிறது. நம்முடைய ஆவிக்குரிய அறிவு கூர்மையின் தெளிவுடன் நம்முடைய ஆவிக்குரிய நுண்ணறிவு அதிகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவ போனா மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற வளர்கள் என்று வேறு சும்மா சொல்லல, அவர்களை பார்க்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனை அறியாத அல்லது அவர்கள் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை அறியாத உலகத்தின் பழக்க வழக்கங்களில் இருந்தும் நடைமுறைகளில் இருந்தும் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு தேவனுடைய சாதகமான கூற்றை மேலும் மேலும் நாம் உணர்கிறான். என்ன அருமையா அவங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னும் அழகா போய் படிக்கலாம். நீங்க டிசரவேஜஸ் புத்தகம் ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட், ஏன் அவங்க புத்தகங்களை எங்க போனாலும் இயேசு கிறிஸ்துவ சொல்லியிருப்பாங்க. அவங்க நீங்க போய் ஜோசப்ப படிச்சீங்க, யோசேப்ப படிச்சீங்கன்னு சொன்னா அதனால இயேசு கிறிஸ்துவ கொண்டு ஒப்பிட்டு இருப்பாங்க. நீங்க போய் ஜலப்பிரளயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ஒப்பிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்திலும் அவருடைய எழுத்துல இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துறது மகிமைப்படுத்துறது நினைச்சு பார்க்க முடியும். என்ன ஒரு குற்றச்சாட்டு வர முடியும், இயேசு கிறிஸ்துவ புத்தகத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை சரித்திரம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதாவது இந்த அம்மா அங்க இருந்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது மட்டும் லேசர் தெளிவுபடுத்திக்கிறோம். நீங்க ஒரு 2 பேர் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது இயேசு கிறிஸ்து பாடுமரணத்தை இவங்க அவங்களுடைய வார்த்தை எழுதியிருப்பாங்க. அதே கருத்தை இன்னொரு வார்த்தையில எழுதி பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு இந்த அம்மா காப்பி அடிச்சுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 பேர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நகரத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். யூதாவும் சொல்றாரு பாருங்க, தங்களுடைய அதி மேன்மையை 1வது அதிகாரம் 6வது வசனம், காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்திருக்கிறார்கள். யூதாவும் பேதுருவும் இந்த வசனத்தை காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? 2 புத்தகத்தை வித்துல போட்ட முடியுமா? நான் வாசிக்கிற ஆங்கிலத்துல இருக்கு பாருங்க, அது ஆங்கிலத்துல வாசிச்சுட்டா நான் அதை மொழியாக்கம் பண்ணல. இந்த காப்பி எடுத்த இடத்த அந்த மாதிரி பாத்துடுங்க. ஜட்ஜ்மெண்ட் பற்றியும்
சங்கையினால கட்டப்படுகிறதை குறித்தும். இது எங்க இருக்கு தெரியுமா? ஏனோக் அப்படின்னு புஸ்தகம் உண்டு, தள்ளுபடி ஆகமம். அதை துவ போட்டாங்க, வேண்டான்ட்டாங்க. ஏன்னா அது ஒன்னு ரெண்டு காரியங்கள் சரியா இருந்தாலும் சில காரியங்கள் வேதத்துக்கு எதிராக இருப்பதால் உள்ளே சேர்க்கப்படல. அதுல போய் பாத்தீங்கன்னா அது எல்லாம் இருக்கும். Here the spirit shall be set apart in this great flame till the great judgment, day of judgment. And before the names of those angels, which the chains shall they be bound. And into the darkness and the chains and the burning flame, that there is grievous judgment. இது பேதுரு காப்பி அடிச்சிட்டான்னு சொல்ல முடியுமாங்க? யூதா காப்பி அடிச்சிட்டாருன்னு சொல்ல முடியுமாங்க? இது வேதாகமத்தினுடைய உபதேசம். அத இளன் அவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டதோ அதன்படி அவர்கள் எழுதினார்கள். பேதுருக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டோ அதன்படி எழுதினார். ஏனாக்கு ஏதோ கற்பனையில அவர் எழுதிட்டா அப்படிங்கிறதுக்காக ஏனாக்க பேதுருவும் யூதாவும் காப்பி அடிச்சான்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எழுதிய உண்மைகளை பிசாசானவன் தந்திரமாக முன்னமே எழுத வச்சு வஞ்சித்து ஏமாந்து வேதாகமத்தை பொய்யாக்குவதற்கு பிரயாசப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு செயல்தான் இன்னைக்கு தீர்க்கதரிசனங்களுடைய எழுத்துக்கள் காணப்படுகிறது என்பதை மறந்து விடக்கூடாது. சரி, என்ன ஒரு அருமையான ஒரு சோதனை, 5வது சோதனை. ஆறாவது சோதனை மத்திய 7 இருக்கும். அதனால் அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். ஏன்னா இந்த அம்மாவை போய் சொல்லலாம், அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க குடும்பம், ஒரு குடும்ப தலைவி, அவங்க தோட்ட, அவங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வரல இங்க. அவங்க இப்படி இருந்தார்கள், அப்படி இருந்தார்கள், அப்படி தியாகம் பண்ணாங்க, அதெல்லாம் இங்க கொண்டு வரல. ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அவருடைய கனிகளை அறிய வேண்டும் என்று சொன்னா அவர் தன்னுடைய சுயத்தை குறித்த உண்மையை எழுத வேண்டும். இப்ப நான் இருக்க ஒரு பிரசங்கியாரு, நான் என் பாவத்தை இப்படிதான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேனா? சொல்ற ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டும். நம்ம ஒரு குறிப்பு படிச்சோம் தெரியுமா? ஒரு குறிப்பு படிச்சோம், ஞாபகப்படுத்திக்கிட்டுங்க. மாமிசம் சாப்பிட்டா ஜனங்களை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எழுதுன பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவனுக்கு எழுதுறாங்க. Testimony study on diet and foods, பக்கம் 67. பெரும்பாலும் எந்த ஆண்டுகள் எழுதுனது? நமக்கு சுகாதார செய்திகள் 1860களிலே அது கொடுக்கப்பட்டுச்சு. இது 1894 எழுதப்பட்ட ஒரு காரியம். சரிங்களா? அதான் அதுக்கு பிறகு அந்த சத்தியம்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை அவங்க எழுதாங்க பாருங்க. பெரும்பாலும் 16 எண்ணிக்கையில் உள்ள பெரிய குடும்பம் எனக்கு உள்ளது. அதில் உழவு மற்றும் மரங்களை வெட்டுகிற வேலை செய்யும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மனிதர்களுக்கு கடுமையான உடற்பயிற்சி உள்ளது. ஆனால் விலங்குகளின் மாமிசம் ஒரு துகள் கூட எங்கள் மேஜையில் வைக்கப்படவில்லை. அவங்க ஒரு குடும்பத்துக்கு போயிருக்கிறாங்க, அங்க ரொம்ப ஒரு கடுமையா வேலை செய்யறாங்க. அவங்க கூட மாமிசத்தை சாப்பிடல. அந்த விருந்துல மேஜை மேல ஒரு சின்ன பீஸ் மாமிசம் கூட இல்லை. பிரிட்டன் முகாம் சந்திப்பில் இருந்து அந்த முகாம் 1894 நடைபெற்றது. இறைச்சி எங்களாலே பயன்படுத்தப்படவில்லை. அந்த இதுல ஒரு தீர்மானம் அல்ல, நாங்க இறைச்சியை பயன்படுத்தல. எந்த நேரத்திலும் அதை என் மேஜையில் வைத்திருப்பது என் நோக்கம் அல்ல. எனக்கு அந்த 894 நான் முடிவு பண்ணிட்டேன். 1900 சில்லறையா இருக்கும், சரியா ஞாபகம் இல்லை. 890 முடிவு பண்ணிட்டா மாமிசம் சாப்பிட மாட்டேன், என் மேஜையில மாமிசமே வராது. ஆனா அவர் இடத்துக்கு போயிருக்கிறேன், அங்கேயும் மாமிசம் எண்ணிச்சையில வைக்கல. அவங்க கடுமையான உழைப்பாளிகள், ஆனால் எண்ணிச்சையில மாமிசம் வைக்கல. ஆனால் அத்தகைய ஒருவர் இதை அல்லது அதை சாப்பிட இயலாது என்றும், அங்க மாமிசம் இல்லைனோட ஒருத்தர் எழுந்து இதையெல்லாம் சாப்பிட முடியாதுங்க, அவருடைய வயிறு வேறு எதையும் விட இறைச்சியை நன்றாக கவனித்துக் கொள்ளும் என்று அவசர வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. எனக்கு இறைச்சி வேணும் அப்படின்னோட இறைச்சி வருகிறது. அவங்க என்ன பாருங்க, பின்னர் நான் என் மேஜையில் அதை வைக்க கவர்ந்திழுக்கப்பட்டேன். என்ன ஒரு ஓப்பன் டெஸ்டிமோனி. மாமிசத்தையே சாப்பிட்டு வளர்ந்து ரிஃபார்மேஷன் செய்தி நான் கொடுத்திருக்கிறேன், நான் சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணிருக்கிறேன். ஆனா அங்க மேஜையில இல்ல. ஆனா சிலர் எழுந்து எங்களுக்கு மாமிசம் கேட்டாங்க. எனக்கும் அந்த மாமிசத்தை எடுத்து என் மேஜையில வைக்கணுங்கிற ஆசை வந்துச்சு. I was full storage. அந்த ஆகாரம் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. நான் எடுத்து வைக்கணும். என்ன ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன வெளிப்படை, என்ன உண்மைத்தன்மை. சரிங்களா? அதோடு இல்ல, நான் மேஜையை அதை வைக்க கவர்ந்து இழுக்கப்பட்டேன்.
பாலாடை கட்டியின் பயன்பாடும் ஊடுருவத் தொடங்கியது. பட்டர் யூஸ் பண்ண சொல்லிருப்பாங்க, என்ன வருது, பட்டர் வருது, மாமிசத்தை பட்டர் தடவை சாப்பிடுறது, அதாவது பட்டர் வருது. ஏனென்றால் சிலர் பாலாடை கட்டியை விரும்பினார்கள். மாமிசம் வச்சு அது எனக்கும் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால இழுக்கப்பட்டேன். ஆனால் நான் விரைவில் அதை கட்டுப்படுத்தினேன். பட்டரை மாமிசம் எடுத்தாச்சு, பட்டரை கட்டுப்படுத்தினேன். ஆனால் ஒரு வக்கிரமான பசியை திருப்திப்படுத்த விலங்குகளின் உயிரை பறிப்பது சுயநலம் என்று என் காடலில் மண்டித்திருந்த ஒரு கத்தோலிக்க பெண்ணால் எனக்கு வழங்கப்பட்டது. எவ்வளவோ ஹெல்த் ரிஃபார்மேஷன் நான் எழுதியிருக்கிறேன். ஆனா அந்த மாமிசனோட எனக்கும் அதை கொஞ்சம் எடுக்கணுங்கிற ஆசை எனக்கு வந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு கத்தோலிக்க பெண்மணி வந்து ஒரு என் பசியை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு ஜீவனை கொள்ளணுமா, என் முன்னாடி வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு வழங்கப்பட்டது. நான் வெட்கவும் மன உளைச்சலும் அடைந்தேன். நான் அதை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்த்தேன். நான் இனி கசாப்புக்கு ஆதரவிக்க மாட்டேன். என் மேஜையில் பிணங்களின் மாமிசம் இருக்காது என்று சொல்வேன். என்ன ஒரு டெஸ்டிமோனி. ஐயா, நம்ம மாமிசம் சாப்பிடலாம் சொல்லியிருக்கோமே, நம்ம எல்லாம் எழுதுனா என்ன நினைப்பாங்களோ? இல்ல, தீர்க்கதரிசி வெளிப்படையாக உண்மையை எழுதுகிறவர்களாக இருப்பார்கள். வெளிப்படையாக உண்மையாக எழுதுபவர்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய இருக்கு. மேனுஸ்கிரிப்ட் வால்யூம் 14 பக்கம் 330 1994 எழுதுறாங்க. அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு, அதாவது இந்த 1902 அது நடந்திருக்கு. அதற்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இறந்த விலங்குகளின் மாமிசத்தை பயன்படுத்துவதில் ஆபத்து உள்ளது என்ற முடிவுக்கு வந்தேன். அதன் பிறகு நான் இறைச்சியை பயன்படுத்தவில்லை. ஒருபோதும் என் மேஜையில் வைக்கப்படவில்லை. மீன் கிடைக்கும் போது நான் பயன்படுத்தி இருக்கிறேன். இங்குள்ள உப்பு நீர் ஏரியிலிருந்து நான் அழகான மீன்களை பெறலாம். நான் தேநீர் அல்லது காபி பயன்படுத்துவதில்லை. இந்த விஷயத்துக்கு எதிராக நான் பிரயாசப்படும் போது என்னால் முடியாது, ஆனால் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்று எனக்கு தெரிந்ததை என்னால் பழக்கப்படுத்த முடியும். என் குடும்பத்தின் அனைவரும் என்னுடன் சரியான இணக்கத்துடன் இருக்கிறார்கள். நீ பார், என்னோட அன்பான மருமகளே, காரியங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே உனக்கு நான் சொல்லுகிறேன். மீன் சாப்பிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு இடமா பிரயாணமா போறாங்கல்ல, அங்கே சூழ்நிலையில சில நேரங்கள் அவங்க நினைக்கிற மாதிரி சாப்பாடு இருக்காது. அதனால நான் மீன் மாத்திரம் சாப்பிடுறேன். இன்னொரு குறிப்பு வாசிக்கிறேன். மேனுஸ்கிரிப்ட் பக்கம் 8 வால்யூம் 8 பக்கம் 37 1901. நான் உடனே என்னுடன் சேவை கட்டணத்தில் இருந்து இறைச்சியை வெட்டினேன். அதன் பிறகு நான் சில நேரங்களில் கொஞ்சம் இறைச்சி சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எல்லாம் ஓப்பனா நான் வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன். நான் வஞ்சிக்கப்பட்டேன், இழுக்கப்பட்டேன். சில நேரம் மீன் சாப்பிட வேண்டி வந்துருச்சு. சில நேரம் மாமிசத்தை கட்டிமா சாப்பிட சூழ்நிலை வந்துச்சு. ஆனா பல ஆண்டுகளாக இறந்த விலங்குகளின் சிறு துண்டு இறைச்சி என் உதடுகள் கடந்து சென்றது இல்லை. சின்ன வறட்சி கூட உள்ள போனதுல பல ஆண்டுகளாக என் மேஜையின் மேல் இறைச்சியும் வைக்கப்படவில்லை. என் பார்வையாளருக்கு ஆரோக்கியமான ஊட்டமளிக்க உணவு கொடுக்கப்பட்டது, ஆனால் இறைச்சி இல்லை. அந்த முடிவுல இருக்கும்போது சில சமயம் கொஞ்சம் சாப்பிட வேண்டியது வந்துச்சு, கட்டாயத்துல வந்துச்சு, சூழ்நிலை வந்து நான் சாப்பிட்டேன். இதுக்கு மேல தீர்க்கதரிசி எப்படிங்க வெளிப்பட முடியும்? என்ன ஒரு வெளிப்பாடு! அவர்களுடைய கருவியாலே அறியுங்க. ஐயோ, நம்ம என்ன அப்போ அது பாட்டுக்கு எழுதி விட்டுட்டு அது பாட்டுக்கு வாங்கிட்டு இருந்துச்சா? இல்லைங்க, உண்மை எழுதுறார்கள். பக்கம் 238 வேதாகமத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குறைபாடுகள் முழுவதும் பதியப்பட்டிருக்கிறது. அவருடைய பாவம், அவருடைய தீமைகள், அவருடைய விபச்சாரம் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. அப்படி போல இந்த தீர்க்கதரிசன ஆவியினுடைய சாட்சியாக வந்ததில்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த குறைபாடுகளும் பதியப்பட்டிருக்கிறது. நீங்கள் நான் வெற்றிப்படைவதற்காக, நீங்கள் நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்ப மாமிசத்தை பற்றி டிபேட் வரல, அவருடைய நேர்மையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். மாமிசத்தை பற்றி படிக்க தனியா படிக்கலாம். நீங்க நிறைய தப்பு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேர்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கனிப்பினாலே அவர்கள் அறிவீர்கள். அவருடைய கனி மிகவும் நேர்மையானது, உண்மையானது, அவருடைய வார்த்தைகள் உண்மையானது என்பதை அறிய வேண்டும். பக்கம் 238. வேதாகமம் நல்ல மனிதருடைய தவறுகளை உண்மையாக பதிவு செய்கிறது. தவறுகள் பதிவு செய்யப்படும். அவர்கள் தேவனுடைய தயவால் மேம்படுத்தப்பட்டவர்கள். உண்மையில் அவருடைய தவறுகள் அவருடைய நல்லொழுக்கங்களை விட முழுமையாக வழங்கப்படுகின்றன. இதுதான் பலருக்கு ஒரு ஆச்சரியத்தின் பொருளாக இருந்தது. மேலும் வேதாகமத்தை கேலி செய்ய துரோகிகளுக்கு சந்தர்ப்பத்தை அளிக்கிறது. அந்த அம்மா மாமிசம் சாப்பிட்டு சொல்லி பக்கமா எழுதி கேரி பண்றாயா?
இன்னைக்கு வேதாகமத்தையும் கேள்வி பண்றான் பாரு, விபச்சாரம் எப்படி இருக்கு பாரு, அங்க சொல்லி தருவான்னு சொல்லுவான். ஆனால் இதுதான் வேதாகமத்தின் உண்மைக்கு வலுவான ஆதாரங்களில் ஒன்றாகும். இது கரெக்டா வெளிப்படையா உண்மையா தீர்க்கதரிசிகள் பதிகிற காரியங்கள் தான் ஒரு வேதாகம் தேவனால் எழுதப்பட்டது என்பதற்கு ஒரு உண்மையான ஆதாரமாகும். ஏனென்றால் உண்மைகள் மறைக்கப்படவில்லை, அல்லது அதன் முக்கிய கதாபாத்திரங்களின் பாவங்கள் வெளிப்படுத்தப்படாமல் இல்லை, எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் ஏவப்பட்ட நபர்களால் வேதம் எழுதப்பட்டிருந்தால், அதன் ஆவியானவரால் ஏவப்படாத நபர்களால் வேதம் எழுதப்பட்டிருந்தால் அது கனத்துக்குரிய மனிதர்களின் தன்மையை மிகவும் புகழ்பெற்ற வெளிச்சத்தில் வழங்கியிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுபோலவே அவர்களின் அனுபவங்களை பற்றிய சரியான பதிவை நாம் பெற்றிருப்போம். ஆவியானவர் ஏவப்படாமல் எழுதியிருந்தா பாவம் பண்ணி மறைக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாம் செய்த விபச்சாரங்கள் மறைக்கப்பட்டிருக்கோம், தாவியோட விபச்சாரம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் எழுதுவாரோ உண்மை எழுதுவாரு. தீர்க்கதரிசி தேவ ஆவியினாலே ஏவப்பட்டவர் எழுதுனால அவர் உண்மை எழுதுனாங்க. தீர்க்கதரிசி நேரடி எழுதுறாரு பாருங்க. ஏசாயா சொல்றா பாருங்க 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்தங்களோட உள்ள மனுஷன், அம்மான மாமிசன் சாப்பிட்டேன், எனக்கு ஒரு சூழல் வந்து நான் சாப்பிட்டேன், நான் இப்படி வஞ்சிக்கப்பட பார்த்தேன், இழுக்கப்பட்டேன். ஓ வாட் a beautiful testimony, coincidence of the Bible. என்ன அழகாக வேதத்தின் தீர்க்கதரிசியோட ஒத்து போறாங்க பாருங்க. இந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, ஓ அதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியம் இல்லைங்க. இந்த சபை தீர்க்கதரிசியான வழிகிறது. ஏன்னா கன்ஃபெக்ஷன் ஏசியா, நான் சுத்த உள்ள மனுஷன், ஐயோ தூரச்சிட முடியுமா? இல்லைங்க. எங்க தேவனுடைய தீர்க்கதரிசிகள், வேதாகமத்தினுடைய தீர்க்கதரிசிகள், ஆவியால் ஏவப்பட்ட தீர்க்கதரிசிகள் உண்மையை எழுதுவார்கள். உறுதியாக சொல்லலாம். யார் வடிவு சொன்னார்? சொல்லப்படுகிற எல்லா டெஸ்டையும் அழகாக அழகாக அவர் நிறைவேறி வருவதை பார்க்க முடியும். இந்த தீர்க்கதரிசியை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசியின் எழுத்துக்களில் கவனம் செலுத்த வேண்டும். சபையை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் சபையை எச்சரிப்பதற்காகவும் வேதத்துக்கு வழிநடத்துவதற்கும் கொடுக்கப்பட்ட அந்த புஸ்தகங்களை வாசிக்கும் போது வேதம் தெளிவாக இருக்கும். இவங்க தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசிதான், தீர்க்கதரிசிதான். ஆனா இல்லைங்க, அதுக்கு மேல வேதம் சொல்லுது பாருங்க. சில தீர்க்கதரிசிகளுக்கு வித்தியாசமான அடையாளங்களை கொடுக்கிறது. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8வது வசனங்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, மோசேயை குறித்து எழுதுகிறார், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யமாக பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்கு, நீ என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச, உங்களுக்கு பாவம் இல்லாமல் போனது என்ன என்றார். கொஞ்சம் தொந்தரவு பண்ணிடுறேன், தப்பு தமிழ் வாசிப்பு தப்பு பக்கத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என் மைண்ட்ல வெளியே வர வேண்டியதெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிட்டு. இப்படி இருக்கு, நீங்க என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேசு. இப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கும் மோசைக்கு ஒரு வித்தியாசம் உண்டாது. உங்கள்கிட்ட ஒரு சுப்பம் தரிசனம் பேசுவேன், ஆனா என் தாசன் மோசைக்கிட்ட நான் நேரடியா பேசுவேன். அப்படி எலன்ஜி ஒயிட் தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவர்களா? அவர்களை குறித்து என்ன சொல்கிறார்கள்? உண்மையான அறிக்கையை சொல்கிறார். அந்த பெண்மணி என்ன சொல்கிறார்? செலக்டிவ் மெசேஜஸ் பக்கம் 32. என் இளமையின் ஆரம்பத்தில் பல முறை என்னிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியா? நான் எப்போதும் பதிலளிக்கிறேன், நான் கர்த்தருடைய தூதன். பலர் என்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இந்த தலைப்புக்கு நான் எந்த உரிமை குரலையும் செய்யவில்லை. என் இரட்சகர் என்னை அவருடைய தூதனாக அறிவித்தார். என் உன் வேலை அவர் எனக்கு அறிவுறுத்தினார். என் வார்த்தையை தாங்க வேண்டும். விசித்திரமான விஷயங்கள் எழும். உன் இளமை காலத்தில் நான் தவறு செய்தவர்களுக்கு செய்தியை தாங்கவும், அவிசுவாசிகளுக்கு முன் வார்த்தையை எடுத்துச் செல்லவும், சரியானவை அல்ல வார்த்தையை செயல்களில் இருந்து கண்டனம் செய்ய பேனா மற்றும் குரலும் உன்னை பிரித்து வைக்கிறேன். நீ சாதாரண ஆளுதாமா? ஒரு முக்கியமான காரியத்துக்காக பிரித்து எடுக்கிறேன். வார்த்தையிலிருந்து அறிவுரை. நான் என் வார்த்தையை உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். என் வார்த்தையை உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். இது ஒரு விசித்திரமான மொழியாக இருக்காது. உங்களுக்கு அல்ல, உனக்கு. நான் என் வார்த்தையை உனக்கு தெரியப்படுத்தினேன். இது ஒரு விசித்திரமான மொழியாக இருக்காது. எவ்வரையர் மாதிரி, கிரேக்கர் மாதிரி அது அப்படி இது இப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க.
நான் முதல் பிரசவத்தில் சொன்னேன், பெரிய குழப்பத்தை உண்டாக்கிறா மொழியாக்கங்கிறதுனால. இது அப்படி இருக்காதப்பா, ஒரு விசித்திரமான மொழியாக இருக்காது. எல்லாரும் அழகாக தெளிவாக லகுவாக விளங்கிக் கொள்ளும்படியாக ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுத்திருக்க. சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து வேதத்தை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி. இது ஒரு விசித்திரமான மொழியாக இருக்காது. எளிமையின் உண்மையான சொற்பொழிவில் குரல் மற்றும் பேனாவுடன் நான் கொடுக்கும் செய்திகள் பள்ளிகளில் கற்றுக்கொள்ளாத ஒருவரிடமிருந்து கேட்கப்படும். என் ஆவியும் என் வல்லமையும் உன்னோடு இருக்கும் என்றார். பாரத படிக்காத ஒருத்தர் இருந்து ஒரு சாதாரண எல்லாரும் புரியுற மாதிரி ஒரு செய்தி சொல்றார். I am not a prophet, I am a messenger. நான் தீர்க்கதரிசி எல்லாரும் நீங்க சொல்றீங்க, ஆனா நான் அந்த டைட்டில் கிளைம் பண்ணல. I am a messenger. More than that. அவங்க சொல்றாங்க பாருங்க, சென்ட்ரல் மெசேஜ் பக்கம் 32. நான் ஏன் ஒரு தீர்க்கதரிசி என்று கூறவில்லை? ஏனென்றால் இந்த நாட்களில் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று தைரியமாக கூறிக்கொள்ளும் பலர் கிறிஸ்துவின் காரியங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறார்கள். நிறைய பேர் தீர்க்கதரிசின்னு சொல்லி ஆண்டோட வார்த்தைக்கு எதிராக இருக்கிறாங்க. ஏனெனில் என் வேலை தீர்க்கதரிசி என்ற வார்த்தையை குறிக்கின்றதை விட அதிகமாக உள்ளது. இந்த வேலை முதலில் எனக்கு கொடுக்கப்பட்ட போது வேறு ஒருவன் மீது சுமையை சுமத்தும்படி நான் வேண்டினேன், மன்றாடினேன், தேவனிடம் மன்றாடினேன். வேலை மிகவும் பெரியது மற்றும் அகலமானது மற்றும் ஆழமானது. என்னால் அதை செய்ய முடியாது என்று பயந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை செய்ய அவருடைய பரிசுத்த ஆவியினால் என்னை தகுதி ஆக்கினார். She is a messenger, my dear friends. அவளுக்கு தூதன், தீர்க்கதரிசியை காட்டின் மேல நேரடியாக போய் இயேசுவுடைய சமூகத்தில் தரிசனங்களை கண்டவர்கள், அவர்களோடு கூட நின்று பேசுகிற அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்கள், சகல உலகங்களையும் அவர்கள் சந்தித்து வந்த ஒரு அனுபவம். சொல்லுவாங்க 7 நிலவு உள்ள உலகத்துக்கு போனேன் அப்படின்னா அவங்க என்ன அந்த 7 உலகம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. 7 நிலவு இருக்கும், 7 நிலவு இருக்குது. சரிங்களா? 20ஆம் அதிகாரம் 20வது வாசிக்கம். கொஞ்சம் வருஷம் எச்சரிப்போடு நம்ம முடித்து விடுவோம். யோசாப்பிலிருந்து யூதாவின் எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இன்னைக்கு சபை தீர்க்கதரிசியை நம்பலங்க. பெரும்பாலானவர்கள் நம்பல, பெரும்பாலான போதர்கள் நம்பல, பெரும்பாலான தலைவர்கள் நம்பல, விசுவாசிகள் பெரும்பாலான நம்பல. நான் ஒரு இடத்துல வாலிபர்கள் பாடம் நடத்தணும்னு கூப்பிடப்பட்டேன் இங்கிலீஷ்ல. நானும் சரி கேட்கிறாங்களேன்னு சொல்லி சகோதரிகள் வற்புறுத்தாங்கன்னு சரிங்க. அங்க போகுதுன்னா அவரு அம்மையார் குறிப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் மனசு செட் பண்ணேன், முதல்ல அம்மையாரை கொடுத்தா பேசணும்னு சொல்லி அங்க முதல்ல அம்மையார் தான் முக்கியம் அப்படின்னு பேசினேன். அடுத்தவரை விட்டு பார்த்தாரு, அம்மையார் புத்தகத்துல இருந்து வாசித்து காட்டினேன். அப்ப நீங்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. தீர்க்கதரிசியை உதாசீனப்படுத்தும். எஸ்ரா 5:2. அப்பொழுது சேதேலியனின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆண்டவர் எப்பவும் அவருடைய பிள்ளைகளை தீர்க்கதரிசிகளோடு வைத்திருந்தார். எரேமியா 35:15. தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரர்களெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிக் கொண்டிருக்கிறேன். ஒரு தூதன் நம்ம இடத்துல அனுப்பப்பட்டிருக்கிறார். இது சபையை வழிநடத்துவதற்காக, சபையை வேதத்துக்கு நோக்கி நடத்துவதற்காக. என்ன செய்வாங்க? இந்த புஸ்தகத்தை எப்படி கையாளுவாங்க? செலக்ட் மெசேஜ் வால்யூம் 3 பக்கம் 70. பாசிகளுக்கு அனுப்பப்பட்ட சாட்சியாகமங்களில் தேவன் எனக்கு கொடுத்த ஒளியை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன். எப்படி வழங்குறாங்க பாருங்க. அந்த எழுத்து நான் எப்படி எழுதுறேன்னு சொல்றேன். எந்த விஷயத்திலும் நான் என் சொந்த தீர்ப்பையோ அல்லது கருத்தையோ கொடுக்கவில்லை. என்னுடைய சொந்த கருத்துக்களின் மேல் சார்ந்திருக்காமல் எனக்கு காட்டப்பட்டதை பற்றி எழுத எனக்கு போதுமானது இருக்கிறது. அதையே எழுத முடியல. இன்னும் நான் எங்க சொந்த கருத்தை எழுத. இஸ்ரவேலின் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் செய்வதை போலவே நீங்களும் செய்கிறீர்கள். தேவனுக்கு முன்பாக மனம் திரும்புவதற்கு பதிலாக நீங்கள் அவருடைய வார்த்தையை நிராகரிக்கிறீர்கள். மேலும் தேவன் அனுப்பும் தூதனுக்கு எல்லா எச்சரிக்கையையும் கண்டனங்களையும் தெரிவிக்கிறீர்கள். எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு தூர போடுங்க, அதெல்லாம் வேண்டாங்க. தீர்க்கதரிசியோட நீங்கள் நிற்காவிட்டால் சித்தி பெற மாட்டீர்கள். கவுன்சில்ஸ் ஃபார் தி சர்ச் பக்கம் 95. இந்த முக்கிய எச்சரிப்பு யாருக்கு உரைக்கப்பட்டதோ அவர்கள் இப்போது சொல்லுகிறார்கள். இது சகோதரி ஒயிட்டின் தனிப்பட்ட கருத்து மட்டுமே.
நான் இன்னும் என்னுடைய சொந்த தீர்ப்பையை பின்பற்றுவேன். ஒரு சகோதரர் தெரியும், அவருக்கு பெரிய ஆள் தான், அவர் பெரிய ஆள் தான். முதல்ல பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது, அம்மையார் புத்தகத்தை பார்த்துட்டு ஆர்டர் வர போறாரு அப்படின்னு நினைச்சு படிச்சுட்டு பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம கண்ட்ரோல் அந்த போக்கஸ்லயே இருந்த ஒரு மனுஷன். அவருக்கு ரொம்ப வயசாகி போச்சு, பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆயிட்டாங்க. இப்ப அவர் என்ன நினைச்சிட்டா தெரியுமா, ரொம்ப தப்பு தப்பா படிச்சிருக்கான், உங்க அம்மா சரியில்லைங்க, இப்படி நகை போட்டுக்கலாம், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், கொஞ்சம் பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல போலான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அழகா எழுதி வச்சுக்கேன் பாருங்க, இது சகோதரி ஒயிற்றினுடைய கருத்து. அதனால ஏன் இஷ்டப்படி இருப்பேன் என்று சொல்லலாம். மேலும் அவர்கள் செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்ட அந்த விஷயங்களை தொடர்ந்து செய்தால் அவர்கள் தேவனுடைய ஆலோசனையை வெறுக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். மற்றும் இதன் விளைவுதான் தேவனுடைய ஆவி எனக்கு காட்டிய அது இருக்கும். அது என்னது? அது தேவனுடைய செயலுக்கு பாதிப்பும் அவர்களுக்கு அழிவும் ஆகும். இதை உதாசீனப்படுத்துகிறவர்கள் இந்த வேதத்துக்கு வழிநடத்துகிறது, இதை உதாசீனப்படுத்துகிறவர்கள் அழிவார்கள். அவர்களுடைய சொந்த நிலையை வலுப்படுத்த விரும்பும் சிலர் அவருடைய கருத்துக்களை ஆதரிக்கும் என்று அவர்கள் நினைக்கும் சாட்சியாக குறிப்புகளில் இருந்து முன்னுக்கு கொண்டு வருவார்கள். நமக்கு போக்கஸ்டா இருக்கிறத மாத்திரம் கொண்டு வருவது. மேலும் வலுவான சாத்தியமான கட்டுமானத்தை அவர்கள் மீது வைப்பார்கள். அவங்க அப்படி அழகாக பில்டு பண்ணிடுவாங்க. ஆனா அவருடைய நடவடிக்கையின் போக்கை கேள்வி கேட்கிற அல்லது அவர்களின் கருத்துகளுடன் ஒத்து போகாத குறிப்புகளை அவர்கள் சகோதரி ஒயிட்டின் கருத்தாக உச்சரிக்கிறார்கள். அப்படி இதெல்லாம் சரிபடாது. யாரும் சும்மா அவங்க சொந்தமா எழுதிருக்கிறாங்க. You can hear this sound. You can hear this sound. There is a predicted prophecy. உச்சரிக்கிறார்கள். அதன் பரலோக தோற்றத்தை மறுத்து தன் சொந்த நியாய தீர்ப்புடன் அதை ஒரு மட்டத்தில் வைக்கிறார்கள். ஏன் கருவந்தருடைய பிள்ளைகளை என்ன ஒரு அருமையான ஒரு சபையில் ஆண்டவங்களை கொண்டு வச்சிருக்கிறாரு. அழகான ஒரு தீர்க்க தரிசி கொடுக்கிறாரு. அது தமிழ்நாட்டுல அநேக புஸ்தகங்களை மொழியாக்கம் பண்ணிருக்கிறாங்க. ஒருவேளை அதை கருத்தை புரிந்துக்கிற அளவுக்காவது மொழியாக்கம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசியை கையில வச்சுட்டு அதை உதாசீன படுத்துற ஒரு கூட்டம் திருச்சபைகள் இருக்கிறத அதுதான் மிகப்பெரிய வேதனை இருக்கும் என்பதை அவர்கள் எழுதியிருக்கிறார். செலக்ட் மெசேஜஸ் வால்யூம் 1 பக்கம் 48. தேவனுடைய ஆவியின் சாட்சியாமத்தை பயனற்றதாக உருவாக்குவதாக சாத்தானின் மிக கடைசி வஞ்சகமானது இருக்கும். இந்த எம்மையார் புஸ்தகத்தை எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது மாத்திரம் இல்ல, வேதகமே ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிடுவான் சாத்தான். அந்த குறிப்பை அங்க எடுத்து வைக்கல. வேதாகமே ஒரு கதை புஸ்தகம் தாங்க, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிடுவான். சாட்சியாகம் என்ன ஆகிறது? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வெவ்வேறு வழிகளில் மற்றும் வெவ்வேறு பிரதிநிதிகள் மூலம் உண்மையான சாட்சி ஆகமத்தில் தேவனுடைய மீதான ஜனங்களின் நம்பிக்கையை சீர்குலைக்க சாத்தான் சாமர்த்தியமாக வேலை செய்வான். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஏசாயா 8:20 வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளை தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துகள் மிக நேர்த்தியாக வேதத்துக்கு வழிநடத்துகிறது. புதிய கோட்பாடுகளை உருவாக்க அல்ல, அங்க இருக்கிற கோட்பாடுகளை வெளியே கொண்டு என் வாழ்க்கையை அபியாசிப்பதற்காக வேதாகமத்தை இந்த திருச்சபைக்கு தேவன் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற சாட்சியாகமத்தை கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு விடியற் கால வெளிச்சம் உண்டாகி இருக்கும். கர்த்தர் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராக. ஆமென். ஆமென் ஆமென். அருமையான ஒரு காரியம். நாம் எல்லோருமே அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான சத்தியத்தை நம்முடைய தீர்க்கதரிசி அம்மையாரை குறித்ததான ஒரு அருமையான காரியத்தை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம். நாம் ஜெபிப்போம். ஜெபிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா, கேள்விகள் இருந்தா நாங்க அப்புறம் கேள்விகளை கேட்கலாம். இப்போது ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இன்றைக்குரிய இந்த முடிவு ஜெபத்தை நம்ம தீபக் ஜோமனங்க தீபக், நீங்க பிரதீப் மகா இடங்களும் கிருபைகளும் நிறைந்த எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, ஏசப்பா, இந்த பாழாக்கிற உலகத்திலே ஆண்டவரே எங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் பிரித்தெடுத்து ஆண்டவர் உங்கள் பாதத்தருகே அமர்ந்து உங்களுடைய வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்து உடைய தாசர்கள் மூலமாக வெளிப்பாட்டுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அன்பின் ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்லாக்கத்தை எங்களை தந்தது நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். ஆமாண்டவரை குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, இது நிறைவேறும். அது பொய் சொல்லாத தாமதித்தாலும் அது வரும் என்பது
வேதத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொண்ட எல்லா தீர்க்க தரிசன திட்டங்களையும் அறிவிக்கத்தக்கதாய் கத்த மகனேற்கு பயன்படுத்தாம ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் அவர்கள் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவர் நாங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவளாய் நடந்து மேலும் ஆண்டவர் தரிசனங்களை எல்லாம் நாங்கள் புறம்பே தள்ளாத பிள்ளைகளாய் அவர்களை ஆராய்ந்து அறிந்து அதன்படி ஜீவிக்கவும் ஆவியானவர் எங்கள் இருதயத்திலே எங்களுக்கு சிற்சித்து வழிநடத்த வேண்டும் வாய்ப்பு. இதிலே இணைப்பிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்துட்டாங்க. நன்மை ஆண்டவர் சீக்கிரம் வரப்போவதில் இருக்கிறார். வீடுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் நியாய விசாரணை நின்று அன்பின் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள கதை திருப்பி செய்யலாம். வெட்கப்பட்டு உடைய பிரசனத்திற்கு ஓடி ஒளிந்து கொள்ளாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும், பரிசுத்தராகிய தேவனே நீ வாரும் என்று வாழ்த்தி வரவேற்கிற கூட்டத்திலே நின்று நாங்கள் மட்டுமல்லாமல் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் பிரசங்கிக்கிற பிள்ளைகளா அன்பின் ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்தி நாளிலே நோவாவின் பேடையிலே பிரயாணம் செய்த பிள்ளைகள் போல நாங்களும் ஆண்டவர் உமக்கு என்று ஜீவிக்க கத்த கிருபை செய்யும். நாளிலே பேழையை அடைத்து இந்த திருச்சபைகள் அடைக்கப்பட்டதான் மீண்டுமாய் அதுக்கு திறக்க வாய்ப்பினை தாரும். ஊழியங்களை எடுத்து பேசவும் அநேக பேர்களை நம்முடைய சத்தியத்துக்குள்ள கொண்டு வர பிள்ளைகளா எங்களை மாற்றி வழிநடத்தினார். வாஞ்சியை தான் ஆவியானவர் அனுதினமும் எங்களை கற்றுத்தந்து பூச்சி வழிநடத்தாங்க. எல்லா வித துதிகன மகிமையெல்லாம் செலுத்துவோம். தேசியின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.